ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவானார்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால் ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயமிவை ஒப்பிலவானார்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால். श्रीशैलेश दयापात्रं दीपत्यादि गुणार्णवं यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथ समारंभां नाथ यामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुग्म व्यामोदकस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये मातापिता युपतयः सनयायुभूति षड्डम्यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य कुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रि युगलं प्रणमामि मूर्धना भूतं शरस्य महदा क्वयवट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्गरेणु परकाल यतीन्द्र मिश्यान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்த ஆச்சாரியராக எழுந்துள்ளிருக்கக்கூடிய சுவாமி எதுகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய திருவடிகளுக்கு முதற்கண் பல்லாண்டு பாடிக் கொள்கிறேன். சுவாமியினுடைய கைங்கரியத்திலே அடியேனும் ஒரு சிறு பங்கு வகிக்கிறேன் அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது தலையல்லால் கைமாறிலே பகுசம்மானம் பகுசம்மானம் என்று சுவாமியினுடைய திருவடிகளுக்கு மேலும் மேலும் பல்லாண்டு பாடிக் கொள்ளுகிறேன். சுவாமியினுடைய நியமனம் முதல் திருவந்தாதியிலே சில பாசுரங்களை விண்ணப்பம் பண்ணப்படும் என்பது. ஆழ்வார்களுக்குள்ளே முதல்வர் என்று சொன்னால் அது பொய்கை ஆழ்வார். பொய்கையார் புதத்தார் பேயார் புகழ்மழிசை ஐயன் அருள்மாறன் சேரலர்கோன் துய்யப்பட்டநாதன் அன்பர்தாள் துளி நற்பாணன் நற்கலியன் இதிவரதோத்த தடைவாம் இங்கு என்று மாவழிகளுடைய திருவாக்கு. ஆழ்வார்களுடைய கிரமத்தை சொல்லுகிற பாசுரம். பொய்கை ஆழ்வார் துவாபர யுகத்திலே அவதரித்தவர். கச்சி காஞ்சி நகரத்திலே அவதரித்தவர். அவர் ஒரு பொய்கையிலே அவதரித்தவர். ஆழ்வார்கள் பலருமே கர்ப்பவாசம் பண்ணித்தான் அவதரித்தவர்கள் என்பதில்லை. அப்படி பாஞ்சசன்யத்தினுடைய அம்சமாக அவதரித்தவர் தான் பொய்கை ஆழ்வார். ஐப்பசியிலே ஓணம் அவிட்டம் சதயம் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த 3 திருநக்ஷத்திரங்களும் முதலாழ்வார்களுடையது. பொய்கையார் பூதத்தார் பேயார். ஐப்பசி மாதத்திலே திருவோண திருநக்ஷத்திரத்தில் அவதரித்தவர் தான் பொய்கை ஆழ்வார். அவருடைய பிரபந்தம் முதல் திருவந்தாதி என்பது. முதல்ல நம்ம பிரபந்தத்துக்குள்ளேயே முதலிலே ஆரம்பித்தது அப்படின்னு சொன்னால் அது இந்த முதலாழ்வார்களுடையது. அந்த பிரபந்தம் 4000 திவ்ய பிரபந்தங்களுக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு. அது எந்த திவ்ய கஷேத்திரத்திலே ஏற்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம்னால் அது திருக்கோவலூர் என்று சொல்லப்படுகிற திவ்ய கஷேத்திரத்திலே பஞ்சகிருஷ்ணாரண்ய கஷேத்திரங்களுக்குள்ளே முக்கியமாக இருக்கக்கூடிய திருக்கோவலூரிலே மிருகண்டு மகரிஷியினுடைய இடைகளிலேதான்
அந்த 3 ஆழ்வார்களும் சந்தித்துக் கொண்டார்கள். அதிலே பிறந்தது, சம்பந்தம் பெற்றதுன்னு சொன்னால் ஆழ்வாருடைய இப்பிரபந்தங்கள். முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி என்று மூவருமே ஆயனை கண்டார்கள். புலவர் நெருக்குண்ட பெருமான் என்று அம்மூவரையும் நெருக்கி தாம் உள்ளோம் அப்படிங்கிறதை அவர்களுக்கு தெரியப்படுத்தி, அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஞானபக்தி வைராக்கியங்களை வெளிக்கொணர்ந்து பாசுரங்கள் மூலமாக இங்க இருக்கக்கூடிய பிரபன்னர்களை, பக்தர்களை எல்லாம் உஜ்ஜீவிக்கும்படியாக செய்தான் ஆயம். அது ஒரு இடைகளிலே ஏற்பட்டது. வையந்தகளியா என்னும், அன்பேதகளியா என்னும், திருக்கண்டேன் என்னும் 3 திருவந்தாதிகளையும் ஆழ்வார்கள் ஆரம்பித்து 100 பாசுரங்களை கொடுத்தார்கள். அதிலே முதல் திருவந்தாதி என்பது பொய்கை ஆழ்வாருடைய பிரபந்தம். கைதிசேர் பூம்பொழில் சூழ் கச்சி நகர் வந்துதித்த பொய்கைப்பிரான் கவிஞர் போரேறு வையத்தடியவர்கள் வாழ அருந்தமிழூத்தந்தாதி படிவிளங்கச் செய்தான் பரிந்து என்று இந்த ஆழ்வாருடைய பெருமை, அவருக்கு இருக்கக்கூடியதான பிரபந்தத்தினுடைய தனியனை சொல்ல வந்தது. கச்சி நகரிலே அவதரித்தவர். கச்சி என்று சொன்னாலே அது முக்தி தரும் க்ஷேத்திரங்களுக்குள்ளே ஒன்று. அங்கே அவதரித்தவர், பொய்கையிலே அவதரித்தவர். அந்த ஆழ்வாருடைய பிரபந்தம் முதல் திருவந்தாதி என்பது. அதிலே 31வது பாசுரம் தொடக்கமாக 40வது பாசுரம் ஈராக ஒரு 10 பாசுரங்களை அனுபவிக்க வேணும் என்பது அடியனுக்கு இடப்பட்ட நியமனம். சுவாமியுடைய திருவடி பலத்தாலே அத்தை இக்கோட்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். 31வது பாசுரம் அப்படின்னு சொன்னால் அது எம்பெருமானையே சதா சர்வகாலமும் நினைத்து கொண்டிருக்க வேணும். அது எப்பேற்பட்ட பக்தியாக இருக்க வேணும்? ஏன்னா இடவிடாது பக்தியாக இருக்க வேணும். தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம் என்று சுவாமி எம்பெருமானாருடைய திருவாக்கு. அதாவது பக்தி என்பது இடைவிடாமல் இருக்க வேண்டும். இடைவீடின்றி மன்னி என்று ஆழ்வார் தெரிவித்தது போலவும் ஒரு க்ஷணம் கூட எம்பெருமான நினைவில்லாமல் எம்பெருமானையே சதா சர்வகாலமும் நினைத்துக் கொண்டிருக்கும்படியாக இருக்க வேண்டும். அதை தவிர்த்து வேறொன்று காரியம் நமக்கு என்பது உண்டா? அல்லவே இல்லையே என்று ஆழ்வார் இப்பாசுரத்தாலே தெரிவிக்க வருகிறார். 31வது பாசுரம். புரியுருகை பத்தி பொன்னாழி ஏந்தி அரியுருவமாளுருவமாகி எரியுருவ வண்ணத்தான் மார்விடந்த மாலடியல்லால் மற்ற எண்ணத்தானாமோ இமை என்பது 31வது பாசுரம். மால் அடியல்லால், மால் என்பவன் எம்பெருமானை மால், அந்த எம்பெருமானுடைய பெருமையை அது இல்லாமல் மற்றொன்றை நினைத்து விட முடியுமா? அப்படி மனதுக்குத்தான் ஒரு ஏற்றம் உண்டா என்று புரிவருகை பக்தி ஓர் பொன்னாழிக்கை ஏந்தி பெருமாள் சங்கு சக்கர லாஞ்சனங்களோடு எம்பெருமான் இருக்கிறான். அவனுடைய திருவாழி என்ன, சங்கம் என்ன, புரி ஒரு கை பற்றி பெருமாள் அந்த சங்கத்தை, அதாவது சங்கத்தாழ்வானை ஏந்தி கொண்டிருக்கிறானே, பற்றிங்கிற இடத்துல இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஹிரண்யனானவன், அதாவது இதிலே நிருசிம்மாவதாரத்தினுடைய சரித்திரமும் சொல்லப்பட்டுள்ளது. நிருசிம்மாவதாரத்தில் ஏற்பட்டது என்ன? ஹிரண்யகசிபு என்பவன், அந்த ராட்சசனானவன், அதாவது பிரம்மாவிடத்தில் ஒரு வரத்தை வாங்கிட்டான். எனக்கு காலையிலும் மரணம் சம்பவிக்க கூடாது, மதியத்திலும் சம்பவிக்க கூடாது, இரவிலும் கூடாது, உள்ளே கூடாது, வெளியே கூடாது, உயிர் உள்ளவையால் கூடாது, உயிரற்றவையால் கூடாது, விலங்கால் கூடாது, ஆயுதத்தால் கூடாது, பாக்கி இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டான். இது எதனாலையும் எனக்கு மரணம் என்பது சம்பவிக்க கூடாது அப்படின்னு கேட்டுட்டான். ஒன்னால் படைக்கப்பட்ட எந்த ஒரு வஸ்துவினாலும் நமக்கு மரணம் சம்பவிக்க கூடாதுன்னார், மூச்சு விட்டார் அவர். இப்ப பிரம்மாவை படைத்தவன் உள்ளானோ இல்லையோ,
அதை மாத்திரம் அவன் விட்டுட்டான். அதாவது பல வகைகள் இந்த வாதாடுபவர்கள்லாம் நீதிமன்றத்துல போய் வாதாடும் பொழுது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கிளாஸ் அப்படி விட்டுட்டா அதுல ஒரு ட்விஸ்ட். இப்போ ஆழ்வார் அதாவது பிரம்மாவனிடத்துல போய் இவன் எப்படி கேட்டுட்டான் அப்படின்னா, பிரம்மாவாலே படைக்கப்பட்ட எந்த ஒரு வஸ்துவாலும் நமக்கு மரணம் சம்பவிக்க கூடாதுன்னு கேட்டுட்டான். அப்படின்னா பிரம்மாவுக்கு அப்பதான் மூச்சு வந்தது. சரி, என்னை படைத்தவன் உள்ளானே அப்படின்னு அவர் நினைச்சு விட்டார். அப்ப பகவான் ஆயுதத்தால கூடாதுன்னு சொன்னா பெருமாள் சங்கத்தையும் எடுக்க முடியாது. சங்கத்தை எப்படியும் எடுக்க முடியாது, சக்கரத்தை எடுக்க முடியாது. இப்ப சக்கரத்தை வச்சுதான் பெருமாள் எல்லாத்தையும் முடிகிறார். ஆனா சங்கத்தையும் வச்சு முடிச்சாலும் முடிப்பாரு, அது நமக்கு தெரியாது இல்லையோ. இப்ப நம்ம என்ன சொல்றோம், சங்கத்தான் அப்படின்னு சொன்னா பெருமாள் எடுத்து பாஞ்சசன்யத்தை எடுத்து ஊதுகிறான், அதராமத்தை பருகிறான். ஒரு காரியமே பண்ணாம அதராமிரதத்தை பருகுவது அப்படின்னு சொன்னா அது சங்கத்தாழ்வான் பாஞ்சஜன்யம் தான். அப்ப புரியோருகை பத்தினா இது போக முடியாதோ இல்லையோ, இது அந்த ஹிரண்யகசிபுவை முடிப்பதற்கு செல்ல முடியாதோ இல்லையோ, பற்றி புரி ஒருகை பத்தி அதை எப்படி சொல்லணும், புரி சங்கம் அப்படின்னு சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு புரி ஒருகை பத்தி, சங்கத்தை விட்டுட்டு புரி அந்த சங்கத்தாழ்வானை தானும் பற்றி கொண்டுள்ளான் எம்பெருமான். ஏன்னா அவன் வாங்கி வச்சிருக்கான் வரம். சரி, இந்த சங்கத்தாழ்வானை கொண்டு என்ன பண்றது, வேண்டாம், அதனால இருக்கான். அது புரி ஒருகை பத்தி ஓர் பொன்னாழிக்கையேந்தி ஒரு மற்றொரு திருக்கரத்திலே எம்பெருமான் சக்கரத்தாழ்வானை ஏந்தி உள்ளான். எதனா ஆச்சரியமான சக்கரத்தாழ்வான். சக்கரம் அப்படின்னு சொன்னா சக்கரத்தையா, அதாவது சக்கரத்தை உடையவன் எம்பெருமான். அந்த சங்கம் சக்கரம் இது ரெண்டும் பகவானிடத்தில் எப்பொழுதும் இருக்கும் இல்லையோ, அதோடுதான் எழுந்தொழி உள்ளான். அது ஆழிக்கையா, பார்ப்பதற்கே ஒரு அழகுன்னா ஆழியழ சங்கம் வெல்லுமழ அப்படின்னு ஆழ்வார் தெரிவித்தது போல ஆழி எழுகிறது, சங்கம் எழுகிறது. ஏன்னா அத்தனை தூரம் அந்த சங்கத்துக்கு, அதாவது விஜய பரம்பரைகளை, எம்பெருமானுடைய விஜய பரம்பரைகளை சொல்லும் பொழுது 7 திருவாய்மொழியிலே ஆழ்வாருடைய திருவாக்கு இல்லையோ, அப்ப அந்த சங்கத்தையும் சக்கரத்தையும் பத்தி கொண்டு எம்பெருமான் அத்தனை ஆச்சரியமாக எழுந்துள்ளி உள்ளான். அப்ப இது ரெண்டும் அங்க போய் அந்த காரியத்தை பண்ண முடியாது. ஆற அந்த ஹிரண்யகசிபையும் முடிக்க முடியாது. அப்ப புரி ஒருகை பத்தி ஓர் பொன்னாழிக்கையேந்தி 2 பெருமாள் 7 வச்சிருக்கார். இப்போ அறிவுருவும் ஆளுருவுமாகி, அறிவுருவும் ஆளுருவும் 2 உருவமா பெருமாள் எடுத்துட்டார். நரஹரி அப்படின்னு அறிவுரு ஆளுரு, மனித உருவு ஆளுரு, அறிவுரு சிங்க உரு இரண்டையும் எடுத்துக்கொண்டு சேராத 2 சேர்த்துட்டார் பாருங்க எம்பெருமான். அகடித்த கடம் என்று இது 2ஐயும் சேர்த்திருக்காரு இல்லையோ. கீழே பார்த்தோம்னா மனித உருவாக தானும் ஆளுருவாக, மேலே பார்த்தோம் என்னால் அது அறிவுருவாக. அப்படி பெருமாள் சிங்க உருவாய் அது நிசும்மனாக அந்த நிசும்மாவதாரத்தை பண்ணினாலே எம்பெருமான் கடைசி வரைக்கும் இன்ன அவதாரத்தை எம்பெருமான் எடுக்க வேணுங்கிற முடிவு கூட எம்பெருமான் பண்ணாது. இங்கு உள்ளானா அப்படின்னு கேட்கிறான். தான் பிள்ளைகிட்ட எத்தனை பாஸ்டோட இருக்கணும், அந்த பிள்ளையே அவன் முடிக்க முற்பட்டான். அந்த இடத்துல இங்க இந்த தூண்ல இருக்கானான்னு கேட்டா இருக்கானா, இங்க இருக்கானா இருக்கான், இங்க இருக்கானா இருக்கான். எங்குமுளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்தான். எங்கும் இருக்கான் என்று சொல்லப்பட்டதான எங்குமுளன் கண்ணன், கண்ணன் பகவான் இருக்கானே அவன் எல்லாவிடத்திலும் உள்ளான் அப்படின்னு சொன்னா எங்குமுளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்தான். இப்படி ஒரு பக்தனா ஒரு பிள்ளை இருக்கானே, அந்த பிள்ளைய எத்தனை கொண்டாடி இருக்க வேண்டும். அவன் அது செய்யலையே, அவனை முடிக்க முற்பட்டான். ஏன்? அகங்காரத்தாலே, மமகாரத்தாலே. இந்த உலகமே என்னுடையது என்று தான் நினைத்தான். சொத்து அப்படின்னா இந்த சொத்துக்கெல்லாம் உடையவனாரு, சுவாமியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். நரகரின்னு சொல்லப்படுகிற நிசும்ம பெருமான் அவன் தான் எல்லாத்தையும் உடையவன் அவனே. ஆனா அவனை போய் முடிக்க வேண்டும் என்று ஒரு தான் பெத்த பிள்ளையே தானும் வெகுண்டான், எழுந்தான், சீறினான், அவனை முடிக்க முற்பட்டான். இவ்வளவு காரியம் பண்ணான். அறிவுருவும் ஆளுருவுமாகி எரியுருவ வண்ணத்தான் மகர்பிடந்த, எரியுருவ வண்ணத்தான் அப்படியே வெப்ப கதிராக. ஏன்னா அவ்வளவு தாபம், அவ்வளவு கோபம், அவ்வளவு கோபத்தோடு இருக்கானோ இல்லையோ. அந்த ஒரு அதாவது மனிதனுக்குன்னு இருக்கக்கூடியது இல்லாமல் ஒரு ராட்சசனாகத்தானே இருந்தான் அவன். அப்ப எப்பேற்பட்டவனாக இருந்திருப்பான்? எரிவுருவமாக, அழல் தீ விழிக்கும்படியா, அத்தனை தூரம் சுடும்படியா, எவ்வளவு குரோதமாக இருக்கக்கூடியவனாக இருந்தால்
எரி உருவ வண்ணத்தான் மார்பிடந்தான். பெருமாள் அப்படியே உள்ளுக்குள்ள வச்சு அவனுடைய மார்பை இடந்தான். நீ தானே கேட்டு வச்சிருக்க, வரத்தை கேட்டு வச்சிருக்க. இந்த வரத்தை முடிப்பதற்கு நாம் அதற்கு தனியாக ஒரு அவதாரம் எடுக்கிறோம் அப்படின்னு தான். நீ கேட்டையோ இல்லையோ, மனுஷன் கூடாது மிருகம் கூடாதுன்னு. அப்ப மனுஷனும் அல்ல மிருகமும் அல்ல, காலையும் அல்ல மதியமும் இல்ல இரவும் அல்ல, மாலை பொழுதிலே வீட்டிலும் அல்ல வெளியிலும் அல்ல, ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய சந்தியா காலத்திலே. சரி, வேற எங்க மேலையா ஆகாசத்திலேயா கீழையானா தன்னுடைய திருத்தொடைகளிலே ஏறி அமர்த்தி அவனை படுக்க போட்டான். பிடிச்சான் அடிச்சான், தான் திருத்தொடைகள்ல படுக்க போட்டுட்டான். போட்டுட்டு ஆயுதத்தாலா ஆயுதம் இல்லாததாலா, உயிர் உள்ளதாலா உயிரற்றதாலா அப்படின்னா, உயிர் உள்ளதுன்னு ஆயுதமானு சொல்லமான்னா, அவன் பெருமான் தான் வல்லுகிறால் கீண்டான், தன்னுடைய நகத்தை கொண்டே தான் அவனை முடித்தான். ஆக இது ஆயுதம்னு சொல்ல முடியாது இல்லையோ. உயிர் உள்ளது என்று சொல்லலாமா, உயிர் இல்லை என்று சொல்லலாமா அப்படின்னு பார்த்தா, உயிர் உள்ளதுன்னு சொல்ல முடியாது, உயிர் இல்லை என்னும் சொல்ல முடியாது. ஏன்னா வெட்ட வெட்ட வளருது, ஆனா வெட்டினா வலி இல்லை அப்படின்னு பார்த்தா, இவ்வளவு பெருமாள் எம்பெருமாள் இத்தனையும் பட்டிருக்கானேனா, அப்ப வண்ணத்தான் மார்படந்த மாலடியை அல்லால் மற்ற எண்ணத்தான் ஆமோ இமை. இப்படி எம்பெருமானை மாலடியை அல்லால், அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை விட்டுட்டு வேற எதையாவது நினைக்கத்தான் தோண்டுமா? எப்பேற்பட்டவன் எம்பெருமான், அவனை விட்டுட்டு நெஞ்சே அப்படின்னு நெஞ்சத்துக்கு உபதேசம் பண்ணுகிறா போலேதான் சொல்லுகிறார், என்னத்தானாமோ இமை. எப்படி எம்பெருமான மகாவிஷ்ணுவாக இருக்கக்கூடிய எம்பெருமானே தானும் நிசும்மாவதாரத்தை எடுத்தானே, அவனே மால், மால் அப்படின்னா அன்பு கொண்டவன், மால் அப்படின்னா பெருமை கொண்டவன். அப்படி பெருமையும் உண்டு. அவனை சொல்ற போது மிக்கார், மிக்காரை ஒப்பாரும் இல்லாதவன், மிக்கார் ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லை, எம்பெருமானுக்கு மேற்பட்டவனும் இல்லை, அவனோடு சமமாக இருக்கக்கூடியவனும் இல்லையோ இல்லையோ. அப்ப ரெண்டு பேருக்கும் ரெண்டுக்குமே, அப்ப அவனை பக்கத்திலேயே போய் சேரவும் முடியாது, அவனை மேற்பட்டு எவனும் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடியவன் மூவரில் முதல்வனாய என்ன ஆழ்வார் தெரிவிக்கிறார் இல்லையோ. அத்தனை தூரம் மால் பெருமை படைத்தவன், அவனுக்குன்னு கல்யாண குணங்கள் உண்டு. அப்படி இருக்கக்கூடியவனை நினைக்காமல் வேறொன்றைத்தான் நினைக்க முடியுமோ? முடியுமா? என்னத்தானாமோ இமை. இப்படி முடியவே முடியாது. பகவானை இடபடாது பக்தி பண்ண வேண்டும். அதை போலே பக்த பிரகலாதனை போலே நாம் இடபடாது பக்தி, கொஞ்சம் கூட தைலதாரையை போலே அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா எம்பெருமான நினைத்து கொண்டே இருக்க வேண்டுமே தவிர, குறுக்க இன்ன அப்படி 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 ஒரு சிந்தாமல் சிதறாமல், கொஞ்சம் கூட பக்தியினுடைய நிலை தளராமல் நாம் அவரிடத்திலே, பக்தின்னு சொன்னா என்ன, பக்திஷ ஞான விசேஷா என்று சொல்லுகிறார்கள் இல்லையோ. பக்திங்கிறது என்ன? அது ஞானத்தினுடைய முதிர்ச்சி தான் பக்தி. அந்த நிலைக்கு வர வேணும் அப்படிங்கிறதாகத்தான் இந்த 31வது பாசுரத்திலே ஆழ்வார் தெரிவிக்கிறார். 32வது பாசுரம், இமையாத கண்ணால் இருளகள நோக்கி அமையா பொறி புலன்களைந்தன் நமையாமல் ஆகத்தனையார் அனைவரே ஆயிரவாய் நாகத்தனையான் நகர். இமையாத கண்ணால் இருளகள நோக்கி, இமையாத கண் பகவான், அதாவது கண்ணுன்னு சொன்னோம்னா கண்ணு கொண்டு நாம் எம்பெருமானை பார்க்கலாம்னா அவனை முதல்ல திரட்டபியோ சோதபியோ மந்தபியா நிதித்யாசிபியான்னு உபனிஷத் வாக்கியம். அதாவது முதல்ல பெருமாளை பார்த்துள்ளாமான்னா முதல்ல ஸ்ரோதபியா என்று எம்பெருமானை கேட்க வேணும். ஸ்ரோதபியம் என்னும் பகவானை அவனுடைய திருநாமங்களை கேட்க வேணும், அவனை சிந்தனை பண்ணணும், அவனையே இடவிடாமல் நினைத்து கொண்டு தியானம் பண்ண வேணும். இப்படி எல்லாம் பண்ணினோம்னா திரட்டபியா அப்படின்னு பெருமாளை சேவித்து விடலாம். இமையாத கண்ணால் அப்படின்னா மனசு, இதுக்கு இமைங்கிறது இல்லையோ இல்லையோ. அது மனசு மட்டும் பகவான் அப்படியே நினைச்சுட்டே இருக்கும். எப்போ என்ன, இருள் அகல நோக்கி, இமையாத கண்ணால் இருள் அகல நோக்கி, அந்த மனதுக்குள்ள இருக்கக்கூடிய கிமிஷம், இந்த அஜ்ஞான அந்தகாரம் எல்லாம் நீங்க வேண்டும். அது நீங்கினாதான் மனதாலே எம்பெருமானை தியானிக்க முடியும். மனதுங்கிறது அது சஞ்சலத்தோடு இப்படி இப்படி அங்கங்க ஓடுமுல்ல. அப்ப அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, மனசாது விசுத்தேன அப்படின்னா, மனது என்பது அது சுத்தமாக இருக்க வேண்டும். அஜ்ஞானத்தினுடைய அந்த கரை கொஞ்சம் கூட படக்கூடாது. படாமல் இருந்தால்தான் சிந்தனம் ஒரு பக்கமாக ஓடும்.
எம்பெருமான சிந்தையினோடு அப்படின்னா இந்த எம்பெருமான நினைச்சுட்டே இருக்கணும். அதுதான் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் என்று தேவப்பெருமானுடைய வார்த்தை 6 வார்த்தையை சொல்ல இல்லையோ. அந்திம ஸ்மிருதி வர்ஜனம்னா பக்தன் 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 எப்பொழுதுமாக இருக்கும். ஆனா கடைசி நேரத்திலே ஒவ்வொருத்தருக்கு அந்த சிந்தனை மாத்திரம் மாறி போயிடுதுன்னு சொன்னா கூட எம்பெருமான் தான் இவன் நினைவை கொண்டு இவனை ஞாபகப்படுத்தி கொண்டு உன்னை மேலாத இன்பத்துக்கு கொண்டு செல்கிறேன்னு அங்கே சொல்றான். ஆக கர்ணகலேபரங்கள் எல்லாம் கொஞ்சம் செதஞ்சு போயிடுதுன்னா அதுக்கப்புறம் நம்மளால காரியம் பண்ண முடியறது இல்லையோ. இது என்ன சொன்னார்? ஸ்திதே மனசி ஸ்வஸ்தஸ்தே சரீரே சதியோனரஹா தாது சாமியே சிதேஸ்பத்தா விஸ்வரூபிஞ்ச மாபஜம் ததஸ்தம் பிரியமானத்து காட்டபாஷான சந்தபம் அகம் ஸ்மராமி மத்பக்தன் நயாமி பரமாங்கதின்னு வராச்சரம் ஸ்லோகத்துல பாக்குறோம். ஆக எம்பெருமான் அவனை பத்தின நினைவு எப்படி இருக்கணும் அப்படின்னா மனதுக்குள்ள கொஞ்சம் கூட அந்த அந்த தோஷம் இல்லாமல் தோஷமெல்லாம் நீங்க பெற்று நல்ல மனதோடு எம்பெருமானை சிந்தனம் பண்ண வேண்டும். இமையாத கண்ணால் இருள் அகல நோக்கி அமையா பொறி புலன்களை இந்தம் நமையாமல். இது எப்ப நடக்கும்? நமக்கு மனசுக்குள்ள சிந்தனை நன்னா ஓடணும், பகவான தியானம் பண்ணோம்னா இதுல கலங்கம் இல்லாம இருக்கணும்னா அப்ப என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா நம்ம இருக்கிறதோ கண் காது செவி வாய் மூக்கு உடல் எல்லாம் இருக்கு. இந்த 5 புலன்களும் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு புலன், அதாவது சப்த ஸ்பரிச ரூப ரசகந்தங்கள். இப்ப கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, அதுக்கப்புறம் கண் காது வாய் மூக்கு செவி, அதுக்கப்புறம் உடல் வேற இருக்கு. இப்ப இந்த 5 இந்திரியங்கள், இந்த 5 இந்திரியங்களுக்குள்ளேயும் ஒன்னு கண்ணுன்னு சொன்னா பாக்குறது, காதுன்னு சொன்னா கேட்கறது, மூக்குன்னு சொன்னா நுகர்றது, அப்ப உடல்னா உணர்கிறது. இப்ப இதெல்லாம் அது காரியங்கள் பண்றதோ இல்லையோ. அந்த அமையா பொறி புலன்களை இந்த அமையாமல், இது கொஞ்சம் கூட அமையவே அமையாது, உள்ளுக்குள்ளே இருக்காது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அப்படி அது கொஞ்சம் கூட கட்டுக்குள்ளே வராது. இது அப்படி கட்டு திரிக்க அடங்காம வெளியில ஓடிட்டே இருக்கும். இதை கொண்டு வர முடியுமா? புலன்கள் 5 பொறியைந்தும் நீங்கி புலனைந்தும் அப்படின்னு நலவந்தம் இல்லதோ ஒரு நாடு புவியர்னு ஆழ்வாருடைய திருவாக்கு இல்லையோ. ஆஹா, புலனமைந்து அது அமையணுமே அப்படின்னு சொன்னா அந்த அமையா புலன்களைந்தும் சொன்னார். அமையா பொறி புலனைந்தும் அமையாமல் அதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? அதை அப்படியே கொண்டு வரணும், கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா என்ன சொல்றது சாஸ்திரம்? ஞான பக்தி வைராக்கியங்கள், அதாவது கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இதெல்லாம் பண்ணணும்னா இதெல்லாம் அடங்கணும், இந்த இந்திரியங்கள்லாம் அடங்கணும். அப்ப இது அடங்கினால்தான் கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ சித்திக்கும். அப்படி அது இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்? அப்ப கர்மயோகம் முடியாது, ஞான யோகம் முடியாது, பக்தி யோகம் முடியாது. அப்படின்னா பெருமாள் எப்படி சேர்றது? ஆனா சேர்றது வெளி இருக்கு. என்ன தெரியலாம் அப்படின்னா அதான் சொல்றா, பகவானே நமக்கு சேஷி அப்படிங்கறத நாம் உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். நாமெல்லாம் ஆறு சேஷபூதர்கள் அப்படிங்கறது நமக்கு தெரியணும். நான் அவனுக்கு அடிமை. இந்த ஜீவாத்மாவானவன் பரமாத்மான்னு சொல்லப்படுகிற எம்பெருமானுக்கு எல்லா விதத்திலும் அடிமை. சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித சகல விதமான கைங்கரியங்களும் செய்யப்பெறுவேனாக வேணும்ங்கிற அந்த நினைவு இருக்க வேண்டும். அப்படி இருந்துருச்சுன்னா இப்ப இந்த மற்ற காரியங்கள், இந்த கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ அதெல்லாம் நமக்கு வேணுமா அப்படின்னா அது வேண்டுவது இல்லை. ஆக மனசாது விசுத்தேன, அப்ப மனது என்பது அப்படி சுத்தமா இருக்கணும், இருந்து எம்பெருமான நாம் தியானிக்க முடியும். அப்படி இல்லைன்னா சரி, கர்மயோகம் பண்ண முடியல, ஞான யோகம் பண்ண முடியல, பக்தி யோகம் பண்ண முடியல, என்ன பண்ணலாம் அப்படின்னா பகவான் நமக்கு சேஷி, நாம் அவனுக்கு சேஷபூதன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆகத்தனையாரணை வரே பெருமாளை போய் சேர்ந்துருவா. எப்போ? அவன் இருக்கக்கூடிய பரவதத்துக்கு சென்று விடுவர்கள். ஆகத்தனைப்பார் அனைவரே ஆயிரவாய் நாகத்தனையான் நகர் என்ன. இவர்களுக்கு கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இல்லைன்னா கூட என்ன ஆறுத? இவர்கள் எம்பெருமானே நமக்கு சேஷி, நாமெல்லாம் சேஷபூதர்கள்ங்கிற நினைவிருந்து அவனிடத்திலே நித்தியமான கைங்கரியத்தை செய்தோம் என்னால் அப்ப என்ன ஆறுதுன்னா இவன் ஆகத்தனைப்பார் அனைவரே அங்க போய் சேர்ந்துடுறான், பரவதத்துக்கு போய் சேர்கிறான்.
எங்க அங்க எப்படி இருக்கார் பெருமாள்னா ஆயிரவாய் நாகத்தனையான் நகர். ஆயிரவாய் 1000 பராமண்டலங்களோடு இருக்கக்கூடியது சொல்லுதோ இல்லையோ, சாஸ்திரங்கள்ல சொல்லுதோ இல்லையோ. ஆஹா, பகவான் எங்க இருக்கான்? பர்வதத்திலே இருக்கிறான். அந்த பர்வதத்திலே எம்பெருமான் அதிசேஷ பீடத்துக்குள்ளே இருக்கிறான். அந்த எம்பெருமான் இருக்கக்கூடிய நாகத்தனையான் நகருங்கிறார். நாடுன்னு சொல்லாமல் நலவந்தம் இல்லதோர் நாடு புகுவீர்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். நகர்னு சொல்றாரே அப்படின்னா இங்க இருக்கிறதெல்லாம் நாடன் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாயவன்னு பாசுறோம். இங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் நாட்டுல இருக்கிறவாள் நம்மள ஒரு பரம பாகவதனா இருந்தானா இங்க இருக்க மாட்டா, அவளை இருக்க விட மாட்டா, அவனை ரொம்ப இம்சை பண்ண வேண்டியது இதெல்லாம் பண்ணுவா. ஆனா இங்க இருக்கிறவர்கள் இவன் இங்க இருக்க வேண்டியவனே அல்லன்னு சொல்லிட்டு இவனை துரத்தி விட்டுருவான். இங்க இருக்கிறவனுக்கு பிடிக்காது அவளை பார்த்தா. ஆனா அங்க இருக்கக்கூடியதான நகரம் இருக்கே, அந்த நகரத்துல இருக்கக்கூடியவர்கள் இவனன்னோ பரமபக்தன், இவனுக்கு இங்க என்ன வாழ்ச்சி, நம்ம இடத்துக்கு வந்துட்டா வாழ்ந்து போயிடலாமே அப்படின்னு எல்லாருமாக சேர்ந்து வாழலாமே அப்படின்னு அங்க இருக்கிறவா ஆசைப்படுவாளாம். அப்ப நாடு என்பது இங்கே போய் என்று தள்ளும், அங்கே நகரம் என்பது வா என்று அவனை அழைக்கும். அதனாலதான் இங்கேருந்து போறாரோ இல்லையோ, ஆழ்வார் தெரிவித்தாரோ இல்லையோ, வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேர் இன்பத்தடியரோடு இருந்தமை கொந்தனர் மொழி சூக்குருகூச்சடகோவன் ஆழ்வார் திருவாக்கோ இல்லையோ. ஆஹா, வந்தவர்கள் எல்லாம் இங்கேருந்து போறவனே அவெல்லாம் வரவேற்கிறா. வாரும் 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 வாரு, சீக்கிரம் வாரும், வந்துட்டீரா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இந்த கோட்டுக்குள்ள அவர்களை சேர்த்துக் கொள்ளுகிறார்களோ இல்லையோ. ஆஹா, அத்தனை பெருமை. ஆஹா, கர்மஜான பக்தி யோகம் இல்லை என்னாலும் பரவாயில்லை, ஆனால் எம்பெருமானே நமக்கு சேஷி என்கிற உணர்வு இருந்து அவனுக்கு நாம் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்கிற ஆசை இருந்ததே என்னால் அவனை நாம் போய் சென்று விட்டு விடலாம் அப்படிங்கிறதத்தான் ஆழ்வார் இப்பாசுரத்திலே தெரிவிக்கிறார். 33வது பாசுரம். நகரமருள் புரிந்து நான்முகர்க்கு பூமேல், நகரமருள் புரிந்து நான்முகர்க்கு பூமேல் பகரமர பயந்த பண்பன் பெயரினையே உந்தியினால் சிந்தியாது ஓதி உருவென்னும் அந்தியாலாம் பயனங்கென். இந்த பாசுரம் ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். பகவானை பண்பன் பண்பன் அப்படின்னு பெருமான் சொன்னான். பெருமான் நீர்மை உடையவன், ரொம்ப நீர்மையானவன். அந்த நீர்மையானவனை ரொம்ப எளியவன். எளியவனை எத்தனை ஆச்சரியமா சொல்றார். பகரமறை பயந்த பண்பன் பெயரினையே. பகர மறை பயந்த பண்பன். பெருமாள் ஆருக்கு உபதேசம் பண்ணார்? வேதத்தை உபதேசம் பண்ணது நான்முகனுக்கு. நான்முகர்க்கு பூமேல் நகரம் அருள் புரிந்து. நான்முகர்க்கு பூமேல், நான்முகனை உந்திமேல் நான்முகனை படைத்தான் உலகுண்டவன் எந்த வெண்பான் ஆழ்வார் திருவரங்கத்துக்காக அவங்களாக பண்ணாரோ இல்லையோ. ஆஹா, உந்திமேல் நான்முகனை படைத்தான். தன்னுடைய உந்தி கமலத்திலிருந்து யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாஞ்ச பிரகினோகி தஸ்மை தம்மதேவம் ஆத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுருவை சரணமகம் பிரபத்தியேன்னு சுபாலோ உபனிஷத்து, அதாவது ஸ்வேதாஸ்வர உபனிஷத்து தெரிவிக்கிறது. அதிலே யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம், யாரொருத்தன் தன்னுடைய உந்தி கமலத்திலிருந்து பிறவனை படைக்கிறான், பிரம்மாவை முதல்ல படைக்கிறார். அது தொடக்கமாக அவர் வர வெளியில வந்தா ஒரே அந்த நாளங்கள்லேருந்து வெளியில வரார். ரொம்ப வருஷம் தபஸ் பண்றார். எங்க இருக்கும்னே தெரியல, கண்ணுமணி தெரியல, ஒரே ஜலமா இருக்கு, பிரளயமா இருக்கு, எங்க இருக்குன்னே தெரியல. தான் வெளியிலே வருகிறார். வந்தபோது ரொம்ப நாள் தபஸ் பண்ணிட்டே இருக்கார். தபஸ் பண்ணி பாக்குறார் தன்னை படைத்தவன் யார் அப்படிங்கிறது தெரியணுமோ இல்லையோ, அதுக்காக தபஸ் பண்றார். தபஸ் பண்ணா பெருமாள் ரொம்ப வருஷம் கழிச்சு, பல பல கோடி கோடி வருஷங்கள் கழித்து ஹம்ச ரூபியாக எம்பெருமான் எழுந்துள்ளார். இதெல்லாம் ஸ்ரீரங்க மகாத்மியத்தில் கூட தெரிவிக்கப்பட்டிருக்கு. தசாத்தியாயத்திலே உண்டு, அதாவது தசாத்தியாயிலே உண்டு. ஆக எம்பெருமான் அங்கே ஹம்ச பட்சியாகத்தானும் வருகிறார். வந்த உடனே கஷ்டம் அப்படின்னு கேட்டுக்கிறார். 2 பேரும் விசாரிச்சுக்கிறார். ஆறு ஆறு அப்படின்னு கேட்டுக்கிறார். ஹரி என்று எம்பெருமான் சொல்லுகிறார். ஹரி என்று சொல்லுகிறார். அந்த ஹரின்னு சொல்லிட்டு மறைஞ்சுபடுறார் காணும். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் தபஸ் பண்றார். திரும்ப வரார். பெருமாள் வந்துட்டு அவருக்கு ஓங்கிற பிரணவத்தை அவருக்கு உபதேசம் பண்ணுகிறார். இப்ப ஹரிஹி ஓம் வேதம் சொல்லும் போது முதல்ல ஹரிஹி ஓம் என்றுதானே சேவிக்கிறோம். அப்ப இதுலேருந்தான் அப்ப முதல்ல எம்பெருமான் தான் எழுந்துருளி தான் உபதேசம் பண்ணது யாருக்கு? பிரம்மாவுக்கு. பகர மர பயந்த பண்பன் பெயரினையே, நன்னா அவனுக்கு வேதத்தை ஓதுவித்தான். நன்னா முதல்ல பிராமணால் என்ன பண்ணும்? வேதத்தை நன்னா அத்தியானம் பண்ணிக்கணும். அத்தியாபனம் அத்தியனம் அத்தியாபனம்.
யாகம் யஜனம், அதுக்கப்புறம் தானம் பிரதிகிரகம், அறுதொழில் அந்தனர் வணங்குந்தன்மைன்னு ஆழ்வாருடைய திருவாக்கு இருக்கும் இல்லையோ. 6 தொழில்கள் பிராமணனுக்கு உண்டு. முதல்ல பிரம்மா உபதேசம் பண்ணார். அவர் தான் குழந்தை, முதல் குழந்தை. அந்த குழந்தைக்கு வேதத்தை உபதேசம் பண்ணார். நகரமருள் புரிந்து நான் முகர்க்கு பூமேல். முதல்ல பெருமாள் தானும் அவருக்கு உபதேசம் பண்ணிட்டார். பகர மறை பயந்த பண்பன் அவருக்கு உபதேசம் பண்ணி முடிச்சுட்டு தான் திரும்ப மறைஞ்சுட்டார். திரும்ப வந்தார், தபஸ் பண்ணார், வந்தார். ரிக்வேதம் என்ன, எஜுர்வேதம் என்ன, எல்லாத்தையும் உபதேசம் பண்ணி நான் முகத்திலையும் ஒவ்வொரு முகத்தாலேயும் அவர் ஒவ்வொரு வேதத்தை அப்படியே சொல்லிட்டே இருக்கணும். சொன்னா பகவானுடைய பெயரினையே புந்தியால் சிந்தியாது. சரி, இத பண்ணுட்டா இப்போ பெயரினையே புந்தியால் சிந்தியாது ஓதி உருவென்னும் அந்தியாலாம் பயனங்கன். இந்த இடத்துல பார்த்தோம்னா ஆழ்வார் ஏதாவது நாஸ்திகம் பேசுறாரா அப்படின்னா, பகவான் வந்து அவதாரம் பண்ணி பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணார் ஒரு பக்கம் இருக்கட்டும், வேதத்தை பண்ணது அவனுடைய பெயரையே திருநாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அந்த பெயர் பகவானுடைய திருநாமத்தை சொல்லாம, பகவானுடைய பெயரினையே புந்தியால் சிந்தியாது, மனதாலே தியானிக்காம பகவானுடைய திருநாமத்தை சேவிச்சுட்டே இருக்கணும். மந்திரம் அப்படின்னு சொன்னாலே அது பகவானையே குறிக்கிறது. பகவானுக்கு மந்திரம், மந்திரத்தில் மந்திரத்தால் மறவாதென்னும் வாழ்வியில் வாழலாம் பட நெஞ்சமேன்னு ஆழ்வாருடைய திருவாக்கள். மந்திரம் மந்தாரம் திராயதே இது மந்திரா என்று மந்திரம்னு சொன்னாலே அது எம்பெருமானைத்தான் குறிக்கிறது. தனியா ஏதோ இது காயத்ரி மந்திரமா, இது சுதர்சன மந்திரமா அப்படின்னு மந்திரம்னு தனியே சொல்லணும் இல்லை. மந்திரம் என்று சொன்னாலே எம்பெருமானை குறிக்கிறது. அப்படி எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும், மனதாலே நினைக்க வேண்டும், அதையே சொல்ல வேண்டும். தாமோதரனை செப்பு அப்படின்னு சொன்னா தீயின் தூஷாகும் செப்பு அப்படின்னு சொல்லிடும். அந்த தாமோதரன்கிற திருநாமத்தை சொன்னாலே பகவானுக்கு ஏற்றமா, பகவானுடைய திருநாமத்துக்கு ஏற்றமா. கட்டிப்பன் போலே அவன், பணிப்பன் போலே அவனுடைய திருநாமங்கள் அப்படி சொல்றா. மாதிருகாதகனுக்கும் கை வந்தால் அம்மையன பிரார்த்தி உண்டாமா போலே திருநாமம் சொல்லுகைக்கு யாவரும் அதிகாரிகள் எல்லாரும் பெருமானுடைய திருநாமத்தை சொல்லலாம். மாதிருகாதகனுக்கும் கை வந்தால், ஒரு தாயார போய் யாரான் கை நீட்டி அடிப்பானா? அவன் ஒரு பிள்ளை என்ன பண்ணிட்டான், ரொம்ப விதட்டாவாதி, தாயாரை பிடிக்கல, ஏதோ ஒரு கோவம் வந்தது, கையால அடிச்சுட்டான். அடிச்ச உடனே அம்மான்னு கத்துறான். அடிப்பட்டவ அம்மா, அடிச்சவன் இவன். ஆனா அம்மானு கத்துறான். ஏன் அம்மானு கத்துறான்னா, அந்த எலும்புல போட்டுதான் கை வலிக்குதான். அப்ப மாதிருகாதகனாக இருந்தாலும் கை வலிக்கிறது, அம்மான்னு கூப்பிடுறான். அடிச்சது அம்மாவே, கூப்பிடுறது அம்மாவே. இப்ப பகவான் என்பவன் கட்டிப்பொன் போலே அவன், பணிப்பொன் போலே அவனுடைய திருநாமங்கள். அதாவது இந்த ஆபரண தங்கம் இருக்கும் இல்லையோ, தனியா தங்கம் இருக்கு, அந்த தங்கத்தை வச்சு பண்ண முடியுமானா செப்பு கலக்கணும், இது கலக்கணும், எல்லாத்தையும் கலந்தா தானே அது அது ஆபரணம் பண்ணுவதற்கு முடியும். ஆனா அது அப்படி இருக்கு. ஆனா பகவானுடைய திருநாமங்கள் இருக்கும் இல்லையோ, அதுதான் ஆபரண தங்கம் போல இருக்கான். பகவானை வைத்துக் கொண்டு பகவானே வச்சுட்டா கூட, அதாவது ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாம வைபவமிரேன்னு சுவாமி பிள்ளை திருவாக்கு. ஆபத்திலே புறவை சிறந்தது எங்கேயோ இருக்கா, அவன் இருப்பதோ அதாவது துவாரகையில, இவ இருக்கிறதோ இங்க இருக்கக்கூடிய இந்திரபிரசத்துல. கூப்பிடுறா, சங்கு சக்கர கதாவானே கோவிந்த புண்டரி, சங்கு சக்கர கதாவானே துவாரகா நிலையாச்சுதோ கோவிந்த புண்டரீகாட்சரட்சமாம் சரணாகதாம் என்று தானும் கூப்பிடுகிறாள். கூப்பிடுற போது சங்கு சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதா அச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச செந்தாமரை கண்ணன் அப்படின்னா கூப்பிட்ட உடனே பெருமாள் அப்படியே வஸ்திரத்தை கொடுத்து ஆரம்பிச்சுட்டார். ஒவ்வொரு வஸ்திரமா வர ஆரம்பிச்சுட்டு, வஸ்திரம் வந்துருது. ஆபத்துல புடவை சுரந்தது கூட திருநாமம் தான். பகவான் கூட இருந்தாரா? இல்ல. அந்த பெயரை எம்பெருமானுடைய திருநாமத்தை புந்தியாலே சிந்தியாமல் அதை நினைக்காமல் இருந்தால், இது பகவானுடைய திருநாமத்தை சொல்ல. எம்பெருமான் எத்தனை தூரம் பெரியவன்னா, எல்லா கருவங்களாலும் எம்பெருமான் ஆராதிக்கப்படுவன். இதுதான் இந்த பாசுரத்தை தாத்பரியம். எல்லா கருவங்களாலும் எம்பெருமான் ஆராதிக்கப்படுவன். அப்படி இருக்கிற போது சில உலோகர்கள்லாம் இருக்காளே, அவள்லாம் என்னென்ன பண்றா, ஓதி உருவென்னும் நிறைய திருநாமங்கள் மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டே இருக்கா. அப்படியே கடல் வச்சுட்டு அப்படியே ஓதிட்டே இருப்பா. அவர்களை செய்து தப்புன்னு. ஆனா ஓதி உருவென்னும் ஆழ்வார் சொல்றா, ஓதி உருவென்னும் நிறைய உரு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். நிறைய இத்தனை எண்ணிக்கை சொல்லணும், இத்தனை செய்யணும், ஒரு நாளைக்கு இத்தனை எழுதணும், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஓதி உருவென்னும் அந்தியாலாம் பயனன்கொண் கர்மத்தையே சொல்ல ஆரம்பிட்டார் ஆழ்வார். என்னது இப்படி சொல்றாரு அப்படின்னா,
பகவானுடைய திருநாமங்களுக்கு அத்தனை ஏத்தம் என்ன சொல்லியிருக்கணும். இவர்கள் பகவானுடைய திருநாமங்களை சொல்லிக் கொண்டிருந்திருக்க வேண்டும். அதை விட்டு ஊதி உருவென்னும் நிறைய சொல்லிருக்காளே, மந்திரங்கள்லாம் சொல்லிருக்காளே, அதுக்கப்புறம் சந்தியாவந்தனாதிகளை பண்றாளே, இதை கேட்டுட்டு சந்தியாவந்தனம் பண்ணக்கூடாது, ஓதவும் கூடாது போல இருக்கு அப்படின்னு இவர் சொல்றார். அப்படிங்கிறது இல்ல. ஆனா அதை காட்டிலும் உயர்ந்தது இதுவென்னால் எம்பெருமானுடைய திருநாமங்கள். அந்த பகரமரமைந்த பண்பன் பெயரினையே சிந்தியால் புந்தியாது. அந்த அதாவது தன்னுடைய சிந்தனை கொண்டு, அதாவது புத்தியாலே சிந்திக்காமல் இருந்தால் அந்த திருநாமம் எத்தனை உயர்ந்தது என்பதை இவ்விடத்தே தெரிவிக்கிறார். ஆஹா, உரு ஓதி உரு என்று சொல்லப்படுகிறதான மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருப்பதனாலும் அந்தியாலாம் சந்தியாவந்தனாதிகளை பண்ணுவதனாலும் என்ன பயன்? என்ன பயன்? எதனால? பகவானுடைய திருநாமங்களை சொல்லாமல் இருந்திருந்தால் இதை சொல்லிட்டு அதையும் பண்ணுங்க அப்படிங்கிறது அர்த்தமே தவிர, அதைத்தான் இப்பாசுரத்தாலே தெரிவிக்கிறார். மேலே சொல்றார், என்னொருவர் மெய் என்பர் ஏழுலகுண்டாலிலையில் முன்னொருவனாய் முகில் வண்ணா நின்னைக்கும் பேய்த்தாய் முலை தந்தாள் பேர்ந்திலாள் பேரரக்கன் ஆய்த்தாய் முலை தந்தவாறு. முதல்ல சொல்றா என்னொருவர் மெய் என்பர். இது சில பேர்கள்லாம், அதாவது ரிஷிகள் என்ன, யோகிகள் என்ன, பராசரர் என்ன, வேதவியாசர் என்ன, என்னொருவர் மெய் என்பர் ஏழுலகுண்டாலிலை மேல். யசோதையை போல ஒரு பக்தர் உண்டா இந்த லோகத்துல? யசோதையை போல ஒரு பக்தர், பக்தை என்பவள் உண்டா? அவளுடைய பக்தி தான் எத்தனை உயர்ந்த பக்தி. இது எங்க காண்போம் அப்படின்னா, கிருஷ்ணாவதாரத்திலே ஒருத்திக்கு தேவகின்னு சொல்றவளுக்கு அவதார ரசத்தை கொடுத்தான் பெருமான். தேவகிக்கு அவதார ரசத்தை கொடுத்து யசோதைக்கு லீலா ரசத்தை கொடுத்தான். ரெண்டு விதம் இல்லை. அவளுக்கு கர்ப்பவாசம் பண்ணும்படியான ஒரு பிராப்தத்தை கொடுத்தது அங்கே. சரி, இவளுக்கு தான் லீலாரசம் பண்ண சேட்டுதங்கள் பூரா விதானே பார்த்தா. இதெல்லாம் தெய்வனங்கை யசோத பெத்தாளேன்னு தேவகி புலம்பலாகவே குலசேகர ஆழ்வார் மங்களாரம் பண்ணிருக்காரு இல்லையா பெருமாள் திருப்படியே. என்னொருவர் மெய் என்பர் என்ன சொல்லுவா, யசோத பிராட்டியை போல ஒரு பக்தி உண்டா? அருகான் உண்டா? அவளுடைய பக்தியை வேறொரு பக்திக்கு ஒப்பு சொல்ல முடியாது. தலை சிறந்த பக்தி அப்படின்னா ஆறுது யசோதையோடு. அவ எவ்வளவு உண்மை தெரியுமா அது என்பதை இங்கே கிருஷ்ணாவதாரத்திலே பார்க்கலாம். அந்த யசோதைக்கு இருந்த பக்தி, அவ அதாவது ஏழிலையில், அதாவது ஏழுலகுண்டாரிலையில் பெருமான் ஒரு, அதாவது ஆலமரத்தினுடைய இலையிலே தானும் அப்படியே சனிச்சுருக்கான். சின்ன பெருமாளா அவன் அப்படியே அதுல சனிச்சுருக்கான். கராரவிந்தேன முகாரவிந்தம் பதாரவிந்தேன வினிவேஷயந்தம் பட்டஷ்ய பத்ரஷ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமின்னு சொல்லுகிறோம் இல்லையோ. ஆஹா, எம்பெருமான் சின்ன இலையிலே ஆலமாமரத்தின் இளமேல் ஒரு பாலகனாய் சின்ன குழந்தையா 7 லோகத்தையும் சாப்பிடுது இந்த குழந்தை. இதுக்காக வெண்ணெய் சாப்பிடுதான் பெருமாள்னா, இந்த வெண்ணெய் எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு, சாப்பிட்டது உள்ளுக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் இந்த உலகத்தை வேற உண்டுட்டான். அதுக்கு மேல கொஞ்சம் வெண்ணெயை சாப்பிட்டா கொஞ்சம் முதுன்னு இருக்கும் இல்லையோ, வெண்ணெயை சாப்பிட்டுட்டு உலகத்தையும் சாப்பிட்டுட்டா அப்பதான் கொஞ்சம் வயறு கொஞ்சம் சரியா இருக்கும் போது. அதனால பெருமான் இதை என்னன்னு சொன்னா ஒரு விசாரம் பண்ணிக்கிறான். இது ஒரு மெய்யா? என்னொருவர் மெய் என்பர் ஏழில உண்ட ஆலில் 7 லோகத்தையும் தான் அமுதி செய்து விட்டு எம்பெருமான் ஆலமரத்துல படுத்து விட்டார். இப்ப பக்கத்துல யசோதை இருக்காளா? பகவானை ரட்சிப்பதற்கு யசோதை உள்ளாளா? என்ன பக்கத்துல யாருமே இல்லையோ. பெருமாள் தனி ஒருவனாக இருக்கிறான். ஏகோஹை நாராயண ஆசீது பிரம்மானேஷானஹானிமேத்யாவா பிரதிவீன நட்சத்திராணின்னு சொல்லுது மகோபனிஷத். ஒண்ணும் கிடையாது, ஒரு இடம் இல்ல. பகவான் மட்டும் சின்ன ஆளுல தளிரிலே தானும் அன்னவசம் செய்யும் அம்மானாக சேனிச்சு கொண்டிருக்கான். அந்த இடத்துல பக்கத்துல இல்ல, முன்னொருவனாய் முகில் வண்ண ஒரே ஒருத்தனாக, அதாவது அவன் சேனிச்சுட்டு இருக்கிறது 7 உலகுண்டு ஆலிலையில் முன் ஒருவனாய் முகில் வண்ண, மேகத்தவத்ததாக இருக்கக்கூடிய பெருமானே முகில் வண்ண. உனக்கு என்ன சொல்றா? அதாவது நின்னுருவில் பேய்த்தாய் முலை தந்தாள். பேயா ஒத்தி வந்தாளே,
பெருமாள் சின்ன குழந்தையா படுத்துட்டு இருக்கார். இதுக்கு முன்னாடி அவதார தசையில என்ன நடந்தது, இதெல்லாம் கடைசியில் எல்லாத்தையும் உலகம் உண்ட வருவாயான்னு எல்லாத்தையும் சாப்பிட்டு படுத்துட்டு இருக்கார். அப்ப கிருஷ்டாவதார தசையில என்ன நடந்தது, என்ன நின்னுருகி, அதாவது இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும், இதுதான் அவளுக்கு இருந்தது. முலைப்பாலை கொடுக்க வேண்டும் என்று இந்த குழந்தைக்கு தான் கொடுக்கணும், வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. கிருஷ்ணருக்கு மட்டும் கொடுக்கணும், அவன் மட்டும் பிராணம் போகணும் அப்படின்னு பெருமாளுக்கு பிரத்யேகமா கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். தனக்குன்னு ஒருத்தன் கொடுக்குறான்னு பாக்குறானோ இல்லையோ, இதான் வாசுதேவ சத்வவிதிச மகாத்மா சுதுர்லபகான்னு கண்ணன் கீதையிலே தெரிவித்தார். பகுநாம் ஜென்ம நாமந்தே ஞானவான்மாம் பிரபத்ததே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபகா. எனக்குன்னு ஒருத்தன், என்னையே தெரிந்தவனாக ஒருத்தன், என்னை தவிர வேற ஒண்ணும் இல்லை. உண்ணும் சோறு கண்ணனாக, வருகிறீர் கண்ணனாக, தென்னம்பெத்தலை கண்ணனாக, எல்லாம் கண்ணனாக இருக்கக்கூடிய ஒரு பக்தன் என்னை தவிர வேற ஒன்றும் நினைக்கல அப்படின்னு யாரு இருக்கானா அப்படின்னு நினைத்து 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 எம்பெருமான் தானும் தன்னுடைய சோதிக்கு புறப்பட்டு சென்னான்னு சொல்லுவார்கள். அத்தனை தூரம் அதெல்லாம் இவர் சொல்லிட்டே புறப்பட்டாராம். உடனே ஒருத்தர் வந்தாராம், உண்ணும் சோறு கண்ணனாக, பிறகு உண்ணும் சோறு, பிறகு நீர் கண்ணும் தென்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் என்று எம்பெருமான் நம்மாழ்வார் அவதாரம் பண்ணினான்னு சொல்லுவார்களோ இல்லையோ. இதெல்லாம் பெருமாள் பண்ணிட்டு தான் நின்னுருகி பேய்த்தாய் முலதந்தாய், பேய் அவன் வந்தது அழகான உருவெடுத்துன்னு வந்தான். அழகான ஒரு உருவை எடுத்துக்கொண்டு வந்து அங்க குழந்தைக்கு பால் கொடுக்குறான். பால் கொடுத்தா இது சாப்பிடு, ஒழையன்பின் பேச்சு முலையூடு அவளை உயிர் உண்டான். அப்ப தான் பால் கொடுக்குறா, நன்ன இந்த லோகத்து குழந்தையே பசி வந்துடுதுன்னா கையங்காலையும் வச்சுக்கிட்டு பால் நன்ன வேகமா சாப்பிடுதோ இல்லையோ. இது எல்லாருக்கும் பெரிய குழந்தை இதுதான். இது ஒரே ஒரு குழந்தை, ஆலமாமரத்தின் நிலைமையில் ஒரு பாலகனாக இவன் ஒருத்தன் தான் பெரியவனா இருக்கக்கூடிய சின்ன குழந்தையா இவன் பெரியவனா. பிறப்பில்லாத எம்பெருவன் பரபடிகளாகத்தானும் பிறக்கிறான். கிருஷ்டாவதாரம் பண்ணி பெரிய இந்த குழந்தைய பால் பூரா, அவனுடைய முலை பால் பூரா சாப்பிடுது, வேகமா சாப்பிடுது, பாலோடு சேர்ந்து உயிரும் வந்தது. அப்ப பேய்த்தாய் முலதந்தாள் பக்கத்துல இருந்தாளா, தாய் இருக்கடே, தாய் இருக்காளா, நான் ஏதோ வந்திருக்காளே பால் கொடுக்குறாளே கொடுத்துட்டா. தாய் உருவிலே வந்த ஒரு பேய், முலை பேய்த்தாய் முலை தந்தாள் பேருந்தேளாள். அவ இப்படியே கிடக்கா, பெரிய ராட்சச உருவம் கிடக்கு. பெருமாள் எடுத்து உயிர் நன்ன சாப்பிட்டார். சாப்பிட்ட உடனே அது அவளுக்கு இருந்ததான சொரூபம் வெளியில வந்துருத்து. பெரிய சொரூபம், ராட்சச சொரூபமா இத்தனை கால தூரத்துக்கு கிடக்கு. அந்த அமக்களத்துல அந்த அமக்கத்துல எரக்கனாய்த்தாய் முலை தந்தவாறு அப்படி இருக்கிற போது தானும் எடுத்துட்டு அந்த தாய் பார்த்தா அந்த குழந்தை அப்படியே அந்த சரீரத்துல இருந்து அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு தானும் தான் முறை கொடுத்து பால் கொடுத்தாளே. இந்த யசோதைக்கு இருக்கக்கூடிய பக்தி உண்டா? அவள் அண்ணும் அந்த பக்தி உடையவள் இவள் அண்ணும் இந்த பக்தியை மெச்சித்தானே ஆக வேண்டும். இதை விட ஒரு உண்மை உண்டா? என்ன, இவளை போல் ஒரு பக்தியை பார்க்க முடியாது. வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே, வையமேழையும் பார்த்தவள் எல்லா ரசத்தையும் கொடுத்தாளே. பெருமாள் கண்ணன பெருமான் கீதையில சொல்றதே, ஜன்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தத்வாதேகம் புனர்ஜன்மன இதி மாம் ஏதி சோர்ஜுன. இது கண்ணன் கீதையிலே 4வது அத்தியாயத்திலே தெரிவிக்கிறார். என்னை பத்தி 6 பேசுறாளோ சொல்றாளோ, சேட்டதுங்களை சொல்றாளோ, வெண்ணெய் சாப்பிட்றது சொன்னாலோ, பால் சாப்பிட்டது சொன்னாலோ, புதனையை பால் சாப்பிட்டது சொன்னாலோ, கேசி முடிச்சதை சொன்னாலோ, என்னுடைய சேட்டதங்களை 6 சொல்றாளோ, இனிமே அவன் பிறக்க போறது இல்லைன்னா இது எல்லாம் பார்த்தது பூரவுதான் யசோதான். அப்ப அவளை என்ன சொல்றோம்? தெய்வநங்கை அப்படின்னு தானே சொல்லணும். தெய்வநங்கை யசோதை அப்படின்னா பெற்றெடுத்த தத்து கொண்டாள்களோ தானே பெத்தாள்களோன்னு சொல்லுவா. இந்த இவளை என்ன தத்தெடுத்தாளா இல்ல இந்த குழந்தை போட்டு இப்படி அடிக்கிறாளே, அவ தானே பெத்தாள்களோ ரெண்டும் சொல்லுவா. இது இவளுக்கு இருக்கக்கூடிய பெருமை, யசோதைக்கு இருக்கக்கூடிய பக்தி போலே மற்றொரு பக்தி உண்டா அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறமாக 35வது பாசுரம், ஆரியவன்பில், அதாவது ஆரியவன்பில் அடியார்தம் மார்வத்தால் கூறிய குத்தமாக கொள்ளல் நீ. ஆரியவன்பில் அடியார்தம் மார்வத்தால் கூறிய குத்தமாக கொள்ளல் நீ தேரி. எடியோகை அடி அடைதற்கண்ணே
இறைந்து முடியான் படைத்த முரண். இந்த பாசுரம் அதாவது ஆரிய அன்பில் நன்னா தெளிந்து, அதாவது ஆரிய அன்பு நன்ன தெளிந்த அன்பு அது இல்லாமல், அப்படின்னா ஆரிய அன்பில் தெளிந்த அன்பாக இருந்தா அதுல குற்றங்கள் ஏதும் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனா அந்த தெளிவு இல்லை அப்படின்னு சொன்னா அதுல ஒரு கலக்கம் ஏற்பட்டுடுதோ இல்லையோ. அப்ப அந்த கலக்கம் ஏற்படுகிறபடினாலே என்ன நடக்கிறது? தோஷங்கள். அடியார்தம் ஆர்வத்தால், அதாவது ஆரிய அன்பில் அடியார்தம் ஆர்வத்தால் சில குற்றங்கள் நடந்துருதோ இல்லையோ. அந்த குற்றங்கள் நடந்ததுன்னா அதை எம்பெருமான் தான் என்ன பண்றான்? ஆரிய அன்பில், அதாவது பொங்கி தனிந்த அன்பு. அந்த பொங்கி தனிந்த அன்பாக இருந்ததுன்னா அதுல குற்றம் ஏற்படுகிறது. அந்த அந்த பக்தி இல்லாமல் இருக்கிற பொழுது அடியார்தம் ஆர்வத்தால், அடியார்கள் என்ன பண்றா? தங்களுடைய அன்பினாலே, அந்த அன்புனால சில குற்றங்கள் அப்படி ஏற்படுகிறது. நமக்கு தெரியல, தெரியாம சில குற்றங்கள் ஏற்படுகிறது. அதாவது நற்றமாக கொள் குற்றங்களை எம்பெருமான் என்ன பண்றான்? அதை குணமாகத்தான் தானும் எடுத்துக் கொள்கிறான். ஆரிய அன்பில் பொய்யான அன்பு, நம்ம எல்லாம் எம்பெருமானிடத்துல காட்டக்கூடிய அன்பு எப்படி இருக்கு? பொய்யான அன்பு. இதைத்தான் ஆழ்வார் சொல்ற போது, பொய்யே மெய்யே பொய்மை சொல்லி புறமே புறமே ஆடின்னு தெரிவித்தார். கையார சக்கரத்தின் கருமாணிக்கமே என்னன்னு பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே வெத்தொழிந்தேன் விதிவாய்க்கின்னு காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அரையோயினி போனாலேன்னு பாசுரம் இல்லையோ. ஆஹா, பொய்யான அன்புதான் பண்ணுகிறோம் எம்பெருமானிடத்துல. அதாவது கண்ணபிரானிடத்துல யசோத பிராட்டிக்கு இருக்கக்கூடிய அன்பை நினைச்சிட்டோம்னா மற்ற அன்பெல்லாம் நம்ம போல இருக்கக்கூடிய அன்பு எல்லாம் அது எந்த மாதிரினா அது விரோதத்துக்கு சமம் அப்படின்னு சொல்றா. நாம பண்ற அன்பும் இருக்கு, யசோத பண்ற அன்பும் இருக்கு. இது ரெண்டையும் பார்த்தோம்னா இப்படி வச்சுக்கிறோம் இல்லையோ, இது கிரேட்டர் தான் இது அப்படின்னு ஒரு கணக்குல போடும்போது இப்படி குறுக்க போடுறோமோ இல்லையோ. நம்ம காட்டக்கூடிய அன்பு அப்படின்னு வச்சுக்கணும். இந்த பக்கம் யசோத காட்டக்கூடிய அன்பு எதுக்கு நிறைய இருக்கு அப்படின்னு பார்த்தா, இதை பார்த்தோம்னா நம்ம காட்டக்கூடியதான அன்புன்னு சொன்னா அது பொய்யான அன்பாக இருக்கு. ஆனா இந்த பக்கம் யசோத காட்டக்கூடிய அன்பு இருக்கே அது உயர்ந்ததாக இருக்கு. இப்ப நம்மளோட குறைச்சலா இருக்கிறதுனால அதை என்னன்னு சொல்லணும்? விரோதத்துக்கு தான் சமம் அப்படின்னு தோணும். அப்படி இருந்தாலுமே கூட பெருமாள் அவனுடைய திருவடிகளையே பிடித்துக் கொண்டு, அந்த எம்பெருமானுடைய திருவடிகளையே பிடித்துக் கொண்டு பொய் அன்பையும் எம்பெருமான் மெய்யாக கருதுகிறான். அப்படி அதையும் பொறுத்து கொள்ளுகிறான். நம்முடைய தோஷங்களை எம்பெருமான் பொறுத்து கொண்டு இவன் பொய்யான அன்பா செய்தாலுமே கூட அவன் என்ன காட்டுறான்? நமக்கு மெய்யே பெற்று தருகிறான். அப்படின்னா அவனை பிரார்த்திக்கிறத தவிர வேற வழி இல்லை அப்படின்னு உணர்ந்து நம்ம மன்னிக்குமாறு ஆழ்வார் இந்த பாசுரத்தில் பெறுகிறார். ஆரிய அன்பில் அடியார்தம் ஆர்வத்தால், இந்த மனதில் இருக்கக்கூடிய கலக்கத்தினாலே இவர்கள் அடியவர்கள் என்ன பண்றா? சில தவறுகள் செய்து விடுகிறார்கள். எம்பெருமானுக்கு பண்றதுலே பொய்யான ஒரு அன்பை காட்டி விடுகிறார்கள். அப்படி காட்டிவிட்டா என்ன ஆகுது? அது குற்றமாக போறது. பெருமாளத்தை தோஷமாக கொள்ளுகிறானா? அப்படின்னா நீ குற்றமாக கொள்ளக்கூடாது, நான் வேற இது வேற சொல்லிவிடுறேன். அதாவது குற்றம் தான் பண்றேன், ஆனா பகவானே நம்ம நித்தபடியே பெருமாளை திருவாராதனம் பண்றோம். திருவாராதனம் பண்ணிட்டு அபராத சகஸ்திரவாஜனம் பதிதம் பீமவார்ணோதரே அகதிம் சரணாகதம் ஹரேஹே கிருபையா கேவலமாத்மசாத் குருன்னு முதல்ல விழுந்து பெருமாளை விழுந்து சேவிச்சுட்டோ, பெருமாளே நான் நிறைய அபராதங்கள்லாம் நேதிக்கு பண்ணிட்டேன், என்னோ நேத்தான் பண்ண மாதிரி நேதிக்கும் பண்ணிருக்கோம், முன்னாடியும் பண்ணிருக்கோம், அதுக்கு முன்னாடியும் பண்ணிருக்கோம், ஜென்ம ஜென்மமா பண்ணிட்டே இருக்கோம். அப்ப இது நிறைய, அதாவது அபராதத்துக்கு சக்கரவர்த்தின்னு சொல்றது போல அத்தனை தூரம் அபராதங்களை பண்ணிட்டு பெருமாள்கிட்ட விழுந்து, பெருமாளே என்னை அகதிம் சரணாகதம் ஹரேஹே கிருபையா கேவலமாத்ம சாத்குரு, பெருமாளை உன் திருவடியில் விழுந்திருக்கேன், நீ என்னை ரட்சிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். பிரார்த்திச்சுட்டு திருவாராதனம் பண்ணி முடிச்சாச்சு. பண்ணி முடிச்சு விட்டாரு. கடைசியில் என்ன சொல்ல தெரியுமா? உபசாராமதேசனுக்கு தான் நகரகரம்யா உபசாரானுமான் சர்வான் க்ஷமஸ்ஸ புருஷோத்தம. பெருமாள்கிட்ட நிறைய உபசாரங்கள்லாம் பண்ணோம். 16 உபசாரங்கள், சோழ உபசாரங்கள் பண்ண வேணும்னு ஆரம்பித்தோம். கடைசியா முடிச்சோம் 32 அபசாரத்துல முடிஞ்சு வச்சு. அப்படின்னா பெருமாள் பார்த்தார், எனக்கு நல்லது பண்ணணும் வந்தியா இல்ல வேற ஏதாவது பண்ணணும் வந்தியா, இதுக்காக வந்தே நீ அப்படின்னு பெருமாள் கேட்டிருப்பாரா இன்னைக்கானோ? அப்படின்னா ஒரு நாள் கேட்க மாட்டான். இன்னைக்காவது இத்த கொண்டு அவன் செய்தானே, ஒரு பத்திரத்தை கொடுத்தானே, ஒரு பலத்தை கொடுத்தானே, ஒரு துவயத்தை கொடுத்தானே, ஒரு புஷ்பத்தை கொடுத்தானே, என்ன பெருமாள் பகு ஆனந்தமாக அதை ஏற்றுக்கொள்கிறான். அதான் சொல்றா ஆரிய அன்பில், அதாவது தெளிந்த மனதில்லாமல் இருக்கக்கூடிய பக்தி இல்லாத நெஞ்சிலே அந்த இடத்துல என்ன ஆறுதுன்னா அடியார்தம் ஆர்வத்தால், இந்த அடியவர்கள் எல்லாம்
ஆர்வத்தால் என்ன பண்றா சில கோளாறுகளை, அதை என்ன பண்ணக்கூடாது, குற்றமாக கொள்ளக்கூடாது. அதை குற்றமாக கொள், அதாவது அதை சொல்ற போதே தம் ஆர்வத்தால் பண்ணக்கூடிய குற்றங்கள் செய்த குற்றம் நச்சமாகவே கொள் ஞாலநாதனே. திருச்செந்த விரதத்தில் பாஷம் இருக்கு, செய்த குற்றத்தை நச்சமாக கொள் ஞாலநாதனே. பகவானிடத்திலே நாம் பண்ண குற்றத்தை நீ என்ன பாப்பா ஏத்துக்கணும், அது நல்லதாகவே கொள்ள வேணும் அப்படின்னு நினைச்சுக்கணுமா. அது பகவான் நினைச்சுக்கணுமா, நினைச்சுட்டு குற்றமாக கொள்ளக்கூடாது. ஏன், இறைந்த முடியான், அதாவது அது சொல்றார் நீதே, அதாவது ஆரிய அன்பில் அடியார்தம் ஆர்வத்தால் கூறிய குற்றமாக, அதாவது கூறிய குற்றமாக கொள்ளல் நீதே. நெடியாய் அடி அடைவனே அடைதற்கண்ணே, அதாவது பகவானை அந்த இறைந்து முடியானை முடித்தது, அதாவது நீ தேடி, அதாவது குற்றமாக பண்ணிருக்கோம், அந்த குற்றத்தை பொறுத்து கொள்ளாமல் நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ யார் தெரியுமா, ரொம்ப பெரியவன், நெடியோய், நீ ரொம்ப பெரியவனோ இல்லையோ, ரொம்ப பகவான். இது எதனால ஏற்பட்டதுன்னா, இறைந்து முடியான் படைத்த முரண். இறைந்து முடியானாரு, ராவணன். இந்த ராவணன் தான் ஒரு நாளும் நனமேயம் என்னும் ஒரு நாளும் தன்னுடைய தலையானது ரெண்டா துண்டுபட்டா கூட ஆரையும் போய் சேவிக்காது நாம் நனமேயம் என்று சொன்னான். அப்படி இருந்தவன் என்னாச்சு, கடைசியில முடிஞ்சான், எல்லாம் முடிஞ்சது. தலைபத்து உதர ஓட்டி ஓர் வங்கன வைத்தவன் ஓதவண்ணன் ஆழ்வார் தெரிவித்தாரு இல்லையா. ஆஹா முடிஞ்சது. அவன் என்ன சொல்லியிருந்தான், எனக்கு இருக்கக்கூடிய அகங்காரம், இவன் என்ன சொல்றான்னா, என்னோட தலையை ரெண்டா நீ உடைச்சு போட்டா கூட நான் யாரையும் விட்டு சேர்க்க மாட்டேன் அப்படின்னுட்டான். அசக்கியாபிசாரம் என்ன பண்ணவே மாட்டேன்னா. இப்போ பகவானிடத்துல நம்ம குற்றமாக பண்ணினா கூட பெருமாள் குற்றத்தை தோஷோ எத்தியபிதசாது சதாமேதஹரஹிதம்னு ராமாயணத்திலே ஸ்லோகம் உண்டோ இல்லையோ. ஆஹா எப்படி பெருமாள் ஏற்றுக்கொள்கிறான்னா, தோஷமே இருக்கட்டுமே. இப்போ ஒருத்தனை ஏத்துக்கணும்னா அவனை ஏத்துக்கிறதுக்கு என்ன அருகதை இருக்கணும் அப்படின்னா, இல்ல அவர் ரொம்ப உயர்ந்தவரா இருக்கணும், அவர்கிட்ட தோஷமே இல்லாம இருக்கணும், அவர் நல்லா படிச்சவரா இருக்கணும், அவர்கிட்ட பணம் இருக்கணும், அவர் எனக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை ஏத்துக்கிறதுங்கிறது இது லோகத்துல மக்கள் பண்ணலாம். ஆனா ராமன் என்ன சொன்னான் அப்படின்னா, ஏத்துக்கிறேன், யாரை வேணா ஏத்துக்கலாம். யாரை ஏத்துக்கணும் அப்படின்னா, தோஷமே இருக்கட்டுமே அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தோஷம் இருக்கிறவர்களை ஏற்றுக்கொள்வதுதான் எனக்கு அழகாக இருக்கும். நான் யாரு, பக்தவத்சலன். பக்தவத்சலன் சொல்லப்படுகிற நான் பக்தர்களுடைய குற்றத்தை பொறுத்து கொண்டு அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிற போது அவனிடத்துல தோஷமே இருக்கட்டுமே, அப்பதான் நான் அவனை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லணும். நான் தோஷம் இல்லாதவன் ஏத்துக்கிறதுங்கிறது இல்லை, தோஷம் இருக்கிறவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் எனக்கு அழகு என்று எம்பெருமான் தான் ஏற்றுக்கொள்ள தயாராகத்தான் இருந்தான். அப்படி இருக்கிறவன் தான் நெடியோய், அவனை அடியடைதற்கண்ணே. அந்த எம்பெருமானை அவனுடைய திருவடியை எப்படின்னா, இந்த ராவணனை முடித்துட்டானோ இவனுடைய அடுத்த அவதாரம் அடுத்தபடியா அவனே தான் சிசுபாலனா பிறந்தான். அந்த சிசுபாலனுக்கு நல்ல கதி ஏற்பட்டது. எப்ப பார்த்தாலும் கண்ணன் பொல்லாதவன், கண்ணன் கெட்டவன், கண்ணன் பொய்யாளன், கண்ணன் பண்ணாளன் எல்லாம் சொல்லிட்டே இருந்தான். அவனுக்கு என்ன பண்ணார் பெருமான், தன்னுடைய திருமேனி வடிவடக காட்டி அவனுக்கு கடைசியா அவனை முடிக்கிற பொழுது என்ன பண்ணித்தார், நெடியோய் அடியடைதற்கண்ணே. அவனுக்கு ஒரு பிரார்த்தனை ஏற்பட்டது. அவன் எம்பெருமானுடைய திருவடியை சேர்ந்தான் அப்படின்னு சொல்ல முடியும். அவனுக்கு மோட்சம் ஏற்பட்டது என்று சொல்ல முடியும். அது அவனுக்கு பிராப்தம். எப்போ இவனை முடித்தார், இவனுக்கு ஆங்காரத்தினாலே இவனை முடித்தார். கடைசியா அவனே மற்றொரு அவதாரமாக, அதாவது அவன் பிறந்து அந்த சிசுபாலனுக்கு மோட்சம் ஏற்படும்படியாக நடந்தது. அது கிருஷ்ணாவதாரத்தாலே அப்படின்னு சொன்னா, முடியான் படைத்த முரண் என்று தானும் அவருடைய அகங்காரத்தை ஒழித்தான் அப்படிங்கிறதான் இந்த விடத்துல 35வது பாசுரத்தாலே தெரிவிக்கிறார். மேலே இதனால என்ன அர்த்தம்னா, பொய்யாக பக்தனாக பொய்யா ஒரு பக்தி பண்ணா கூட பெருமாள் அத்தை மெய்யாக கொள்ளுகிறான் அப்படிங்கிறது இந்த பாசுரத்தாலே அது தெரிகிறது. மேலே 36வது பாசுரம், பொய் அன்பினால கூறியவற்றை கூட, அதாவது பொய்யன்பினாலே கூறியவற்றை கூட கொள்ளேல் என்று இறக்க வேண்டாதபடி, அதை எடுத்துக்க மாட்டேங்காதபடி அவன் யாச்சகனா போய் கூட பெருமாள் அத்தை வாங்கிக்கிறான். அப்ப பொய்யன்பினால் கூறியவற்றை கொள்ளேல் என்று இறக்க வேண்டாதபடி அவன் தானே
யாச்சகனாக வந்து மாவலியிடம் இறந்து அந்த மகாபலி சக்கரவர்த்தியிடம் போய் தானே யாச்சகம் பண்றான். அப்ப யாச்சகம் பண்றதுங்கிறது எவ்வளவு தாழ்ந்தது. அந்த யாச்சகம் பண்ணி தான் தன்னுடைய கல்யாண குணத்தை உலகத்துக்கு காட்டுகிறான். அதன்பால் மற்றவர்களை ஈர்க்கிறான் எம்பெருமான். அதுதான் சொன்னார், முரணவலி தொலைத்தற்காமன்னே முன்னம். அதாவது முரணவலி தொலைத்தற்காமென்னே முன்னம் தரணி தனதாகத்தானே இரணியனை புல் நிறந்த வல்லுகிறாள் பொன்னாழி கையால் நீ மண்ணிறந்து கொண்ட வகை என்ன முரணவலி யார முடித்தான். முரணவலி தொலைத்தற்கேன் என்று யாரெல்லாம் வணங்காதவர்களாக இருக்கிறார்களோ பெருமாள் முரணவலி தொலைத்தற்காமென்னே முன்னம் தரணி தானாகத்தானே. ஒரு இடத்துல எம்பெருமான் இந்த பாசுரத்துல 3 அதாவது வராக பெருமானாக அவதாரம் பண்ணினது, இரணியனை முடித்தது, இதெல்லாம் சொல்றார். ஆஹா, முதல்ல பெருமாள் இறக்க அதாவது பொய்யா சொய்தா கூட அந்த பொய்யையும் தான் மெய்யாக கருதுகிறான்னு பார்த்தோம். அதையே பெருமாள் என்ன பண்றார், அடுத்தது இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து தான் யாச்சகனாக கேட்கிறார். பெரத்தியாரிட பகவானிடத்துல, அதாவது ஒரு சாமானிய மனுஷரிடத்திலே போய் தான் யாச்சகனாக பெற்று அந்த யாச்சகத்தை வைத்துக் கொண்டு ஒரு குணம், அந்த பகவான் வந்து பெரியவனாக இருந்தாலும் ஒரு யாச்சகத்தை கேட்கிறாங்கிறது தோணுதோ இல்லையோ. அது தோணுடுதுன்னா அப்புறம் இந்த பகவானுடைய கல்யாண குணங்கள் தான் எத்தனை உயர்ந்தது, அவனை பற்ற வேணுங்கிற ஆசை வருதோ இல்லையோ. அதைத்தான் உலகோர்களை எல்லாம் இந்த செயலாலே ஈர்க்கிறான் எம்பெருமான். இந்த செயலாலே எம்பெருமான் அவர்கள் பாலே ஈர்த்து அவர்களை உனக்காக்கி கொள்ளலாம் என்ற காரணத்தால் இதுதானே பெருமாள் பண்றான். தன்னுடைய சொத்தை தானே அபகரித்துக் கொள்ளுகிறான். எப்படி, ஒரு குணத்தை காண்பித்து எல்லாரும் ஒவ்வொன்றும் ஔதாரியம் வள்ளல்ங்கிற ஒரு குணம் அப்படிங்கிறது பெருமானுக்கு இருக்கக்கூடிய பரேசத்துவம் என்ன, ஆர்ஜவம் என்ன, மார்தவம் என்ன, லாவண்யம் என்ன, சௌந்தர்யம் என்ன, இப்படின்னு எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய பல குணங்களை காண்பிக்கிறான். இவ்விடத்திலே முன்னம் அதாவது முதல்ல சொன்னா முரணவலி தொலைத்தற்காமென்னே. முரணவலி தொலைத்தற்காமென்னே யாரெல்லாம் முரணை அப்படின்னு சொன்னா அகங்காரங்கள், சம்சாரிகளுடைய அகங்காரத்தை எல்லாம் எப்படி போகிறான், வலி தொலைத்தற்காமென்னே போக்கடிப்பதற்காகவன்னோ பெருமாள் இங்க சம்சாரிகளுக்கு இருக்கக்கூடிய அகங்காரத்தை போக்கடிப்பதற்காகத்தான் எம்பெருமான் என்ன பண்றானா, இந்த மாதிரி அவதாரங்கள்லாம் பண்றான். அவதாரத்துல கல்யாண குணங்களை காண்பிக்கிறான். எப்படி, முன்னம் தரணி தானாகத்தானே, முதல்ல தான் முன்னம் தரணிதானாகத்தானே பூமி தன்னுடையதாகவேன்னு நினைச்சிருந்தான். ஆறு அகங்காரத்தாலதான் மகாபலி சக்கரவர்த்தி இந்த உலகமே என்னுடையதுன்னு நினைத்தான். அது அவனோடது, உலகம் அவனோடதான், சொத்து பூரா இவரோடது, இவரோட சொத்தை அவன் எடுத்து வச்சுக்கிட்டு என்னோடதுன்னு நினைச்ச பெருமாள் என்ன பண்ணார், அதை யாச்சகமா போட்டு கேட்டு வாங்கிவிடலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு அவதாரம். தரணி தானாகத்தானே எண்ணி அந்த ஒரு அதை தானே என்ன பண்ணார், ஒரு குரலுவாக அவதாரம் பண்ணினான். சின்ன குரலுவாக பிரம்மச்சாரி மாணியாய் மாணிக்குரலனாகி மாணிக்குரலனாகி அப்படின்னு சொல்ல முடியும். பெருமாள் சின்ன மாணி பிரம்மச்சாரியாகத்தானும் அவதாரம் பண்ணினான். பண்ணி அந்த யஜ்யமாடத்துக்கிட்ட வந்து அவனிடத்துல மாவலி மூவடி என்று தானும் கேட்டான். ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மண் வேண்டின்னு ஆழ்வார், திருமங்கை ஆழ்வாருடைய திருவாக்கு காளிச்சீராம விண்ணகரத்துக்காக. அத்தனை ஆச்சரியமா பெருமாள் சின்ன குரல் உருவா வாமனமூர்த்தியாகத்தானும் வந்தான். வந்து அவனிடத்துல என்ன பண்ணா, யாஜகம் மூவடி கேட்கிறான். அப்ப முன்னம் தரடி தானாகத்தானே பூமியை தன்னோடதுன்னு நினைச்சிருந்தான். சொத்து யாரோடது, பெருமாளோடது போய் நீ உன்னோட நினைச்சுக்கலாமா அப்படின்னா இதுக்கு பேர் என்ன தெரியுமா, அர்த்தம் திருட்டுன்னு பேரு. கிந்தேன கிருதம் பாவம் சோரேன ஆத்மா அபகாரினா, தன்னுடையது அல்லாதது. இந்த ஆத்மாவே இவனோடது இல்லை. இது முதல்ல ஆத்மாவே இவனோடதல்ல, இவனோடதுன்னு நினைச்சிருந்தானா அதுவே கபடம் கள்ளம் அப்படின்னு சொன்னா, இவன் பகவானுடைய சொத்தையே இவனோடதுன்னு நினைச்சிட்டு இருந்தானா பெருமாளுக்கு என்ன இருக்கும், நான் வாங்குறேன் பார், அதை ஒன்றை நீ எப்படி வாங்கினேன்னு எனக்கு தெரியும், நான் வாங்குறேன் அப்படின்னு இரணியனை பொன்னிற முதல்ல அவனிடத்துல போய் மகாபலி சக்கரவர்த்தி போய் முதல்ல வாங்கிவிட்டார். அவன் யானே எந்தனதே என்றிருந்தேன், ஆழ்வார் சொன்னார் இல்லையோ, யானே என்னை அறியகிலாதே, யானே எந்தனதே என்றிருந்தேன், யானே நீ என் உடமையும் நீ வானேயத்தும் என் மானவரேறி என்று ஆழ்வார் தெரிவித்தார். இவ்விடத்திலே நாம் போய் இந்த என்னனது அல்லாததை என்னுடையது என்று அபிமானித்தேன்.
அந்த அபிமானத்தாலதான் பெருமாள் ஒரு அவதாரத்தை எடுத்தான். 3 அடி என்று தானும் அளந்தான். முடிஞ்சே போச்சு. அப்ப எல்லாரும் என்ன சொன்னா பெருமாள் ஒரு சின்ன காலை காட்டி பெரிய காலம் அளந்துட்டார் இதெல்லாம் சொன்னா எல்லாரும். ஆனா சிப்பிடு வித்த பண்ணார், இதெல்லாம் பண்ணார்னு சொல்லிட்டா. ஆனா பெருமாள் என்ன பண்ணா, யாரும் கேட்காத ஒரே ஒரு அவதாரம் பண்ணார். நம்ம எல்லாம் கேட்டோமா, ஆரானு என் தலையில கொண்டு வந்து உன் திருவடியை கொண்டு வந்து பதி அப்படின்னு அப்ப இருக்கிறவா ஆரான்னு கேட்டாளா? ஒருத்தரும் கேட்கல. குண நிரூபணம் பண்ணாதே தானும் எல்லாருடைய தலையிலும் தன்னுடைய திருவடியை பதித்தான். அப்படின்னா சொத்து இது ஒரு குணம் தானே, பெருமானுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த கல்யாண குணம் தானே. நீ என்னுடைய சொத்து என்பதை நான் ஞாபகத்தைப்படுத்தி கொண்டு உன் தலையில என் திருவடியை வச்சேன் அப்படின்னா பெருமையா இருக்கணுமே தவிர இது சிறுமை அல்லவே. அவன் சிறுவனாக மாணியாக சிறு குள்ளனாக வடிவெடுத்து கொண்டு வந்தான். எதற்காக? தன்னை தாழ்த்தி விட்டுண்டாலும் பரவாயில்ல, இந்த லோகத்து மக்களை உஜ்ஜீவிக்கணும், இவர்கள் எல்லாம் என்னோட சொத்து அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு தானே வந்தான். அப்ப அந்த அவதாரத்தின் மேலே திரிவிக்ரமாவதாரன் அப்படின்னு பெருமாள் திரிவிக்ரமாவதாரம் பெருமாள் இருக்காரு. உலகளந்த பெருமாள் காஞ்சிபுரத்தில் எழுதிருக்கார், திருக்கோலூர் எழுதிருக்கார், காழிச்சீராவணத்தில் எழுதிருக்கார். இப்படி பல இடங்களிலே பெருமான் உலகளந்த பெருமானாக திரிவிக்ரமனாகத்தானும் அவதாரம் பண்ணி உள்ளார். அதான் சொன்னா. இப்போ அந்த இடத்துல புன்னிறந்த வல்லுகிறாள். அடுத்து சொல்றார் இரணியனை. யாரு? ஹிரண்யகசிபு என்ன பண்ணா? புல்லிறந்தா வல்லுகிறாள், புன்னிறந்த வல்லுகிறாள். தன்னுடைய நகத்தாலே தானும் புண்படும்படி தானும் பிளந்தெடுத்தான் எம்பெருமான். கூறிய நகங்களாலே அவனை முடித்தான். முடித்து பொன்னாழி கையால் நீ மன்னிறந்து கொண்ட வகை. அதாவது பெருமாள் என்ன பண்ணார்? அதாவது கூறிய நகங்களாலே அவனை பிளந்தெடுத்து பொன்னாழி கையால் தன்னுடைய சக்கரத்தை வைத்துக் கொண்டு ஆழியை சக்கரத்தவுடைய கையாலே எம்பெருமான் நீ மன்னிறந்து கொண்ட வகை என்ன பண்ண? யாசித்து பெற்றாய். ஹிரண் அதாவது மகாபலி சக்கரவர்த்தியினிடத்துல நீ யாசித்து பெற்றாய். ஹிரண்யகசிபுவை முடித்தாய். இதெல்லாம் எப்படி பண்ண? அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய அகங்காரத்தை ஒழித்தாய். அந்த அகங்காரத்தை இவன் பொய் பேசினாலும் அந்த பொய்யைய அன்பாக நினைக்கக்கூடிய எம்பெருமான் நீ போய் அவனிடத்துல தன்னுடைய அகங்காரமகாரத்தை எம்பெருமானிடத்திலே காட்டலாமா? காட்டக்கூடாது இல்லையோ? அதைத்தான் சொல்லி பகவான் இப்படி யாசித்தாவது தான் தனக்கே இல்லாது பகவான் போய் வாசிக்க முடியுமா? அவன் கொடுத்தே இருக்கக்கூடியவன். தனக்கே தன்னை தந்த கற்பகம்னு ஆழ்வார் திருவாக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் போய் யார்கிட்ட யாசிக்கலாமானா? யாசித்தும் பெறுகிறான். யாசித்து பெற்று இந்த உலகம் என்னுடையது சொத்தே அப்படின்னு நானே சுவாமி அப்படிங்கிறத காமிக்கிறான். அப்படிங்கிறத இப்பாசுரத்தாலே சொல்லப்படுகிறது. மேலே அதாவது 37வது பாசுரம். வகையறு நுண்கேள்வி வாய்வார்கள் நாளும் புக விளக்கும் போகும் புனலுமேந்தி திசதிசையின் வேதியர்கள் சென்னிறைஞ்சும் வேங்கடமே வெண்சங்கம் உதியவாய் மாலுகந்தபூர். வகையறு நுண்கேள்வி வாய்மார்கள் நாளும் புக விளக்கும் போகும் புனலுமேந்தி திசதிசையின் வேதியர்கள் சென்னிறைஞ்சும் வேங்கடமே வெண்சங்கம் மோதியவாய் மாலுகந்தவூர் என்று ரொம்ப ஆச்சரியமாக திருவேங்கடத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார் விடத்தை. அதாவது வகையறு நுண்கேள்வி அதாவது நுண்கேள்வி வாய்வார்கள் ஆடெல்லாம் எல்லா வேதங்கள் பல விதமாக சொல்லுகிறது. எவ்வளவோ உபாயங்கள் நிறைய இருக்கு. இன்னத்தை இன்னென்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் என்ன பல வேதங்கள் எண்ணற்ற வகைகளாக பயன்களை தெரிவிக்கிறது வேதங்கள். அப்படி இருக்கக்கூடிய வேதங்களுடைய நுண்பொருளை ஒருத்தன் மட்டும் கேட்டுட்டான் அப்படின்னு சொன்னா அவர்கள் எப்படி இருப்பா? ரொம்ப நிதானமாக இருப்பார்கள். அவர்களுக்கு மோட்சத்தை பத்தி நன்னா தெரியும். அது சொல்ற போதே உபனிஷத் வாக்கியம் ததா வித்வான் புண்ணியபாவே விதூஜ நிரஞ்சன பரமம் சாமிய வைத்தின்னு ஒரு வாக்கியம். புண்ணியத்தையும் தொலைக்கணும், பாபத்தையும் தொலைக்கணும். அப்ப ரெண்டையும் தொலைச்சாதான் எம்பெருமானுடைய பரமம் சாமியம் உபயிதி என் எம்பெருமானுடைய திருவிழர்கள் நமக்கு கிட்டும். சரி, இப்போ வேதத்தை நன்றாக அறிந்து கொண்டு உபனிஷத்துக்களை நன்றாக தெரிந்து கொண்டு அதான் வகை அரு நுண்கேள்வி நன்னா அபியசித்திருக்கக்கூடியவர்கள் அவளே என்ன பண்ணுவா? நன்ன புத்தியானது எங்க போகும் அப்படின்னா மோட்ச பலத்தை ஒன்றையே நோக்கி செல்லும். மோட்சத்தை தெரிந்து மோட்சத்தை அடைய வேண்டும், மோட்சத்தை அடைய வேண்டும்ங்கிறது மட்டுமே அவர்களுக்கு குறிக்கோளாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதுல நிச்சய புத்தி இருந்ததுன்னா பகவானிடத்துல போகணுங்கிற ஆசை வரும்.
இதத்தான் சொல்றா. ஆஹா, வகையருநுண் கேள்வி வாய்வார்கள் நிறைய சொல்லுது. அதாவது வேதம் சொல்லுது, ஜோதிஷ்டோமேன சொர்க்காமே எஜேத அப்படின்னு சொல்லுது. ஜோதிஷ்டோமம் பண்ணனா சொர்க்கத்துக்கு போகலாம். அப்படின்னா பண்ணலாமா? சொர்க்கத்துக்கு போனா திரும்ப தான் வரணும். பஞ்சாக்னி வித்தியில மேல போட்டு திரும்ப தான் வரணும். வகையருநுண் கேள்வி அத்தை தெரிந்து கொண்டு நாம் அத்தை செய்ய முடியாது. சேனையாகம் பண்றதுனால எதிரி போடுவான், பண்ணலாமா? கூடாது. சரி, புத்திரகாமேட்டியாகம் பண்ணால் புத்திரம் பெறுவான், அப்ப அது பண்ணலாமா? பண்ணக்கூடாது. இதெல்லாம் காமியார்த்தங்களாக சொல்லப்படுகிறது. இதை நாம் செய்வது கூடாது. மனிதர்கள் அதாவது பலமே இல்லாமல், அப்ப பகவானையே சாட்சாது பலமாக, அதாவது ஏகைக பலலாபாய சர்வலாபாய கேசவஹான்னு சொல்லுது. அப்ப எல்லா விதமான பலத்தையும் கொடுக்கக்கூடியவன் கேசவனே. அதுக்காக தனியா நான் இது சொல்லியிருக்கேன் இத்த பண்ணலாமா, இது சொல்லியிருக்கேன் இத்த பண்ணலாமா என்று சொல்லலாமா என்பது கூடாது. அதான் சொல்றா. இப்படி இருந்தாலுமே கூட என்ன பண்ணுவா, நுண்ணிய கேள்வி அறிவு இருக்கக்கூடியவர்கள், வகையறு நுண்கேள்வி வாய்வார்கள், நன்னா அத வேதியர்கள் அந்தனர்கள் வாய்வார்கள், நுண்ணிய கேள்வி அறிவுடையவர்கள். யார் அவர்கள் அப்படின்னா அந்தனர்கள், நன்னா வேதங்கள் வல்லவர்கள். அதான் வேதம் வல்லார்களை கொண்டு என்ன ஆழ்வாரும் தெரிவிக்கிறார்களோ. அப்ப அந்த அந்தனர்கள் நன்னா நன்னா அபியசித்து நிறைய அர்த்தங்களை தெரிந்து கொண்டு உள்ளார்கள். சரி, ஒரு பக்கம். அப்புறம் வகையறு, அதாவது வகையறு நுண்கேள்வி வாய்வார்கள், நாளும் புகை விளக்கும் போகும் புனலுமேந்தி. இது ஒரு பக்கம்னா, மற்றொரு பக்கம் பகவானுக்கு நாளும் புகை விளக்கும் பூம்புணலும் ஏந்தி. நன்னா தினந்தோறும் பகவானுக்கு என்ன பண்ணணும்? தினந்தோறும் பூம்புணல் நன்னா, புஷ்பம் என்ன, தீர்த்தம் என்ன, பகவானுக்கு எல்லாம் பண்ணணும். எத்தா கண்ணன் கீதையில் தெரிவிக்கிற போது கூட பத்திரம் புஷ்பம் பலம் தோயும் யோமே பக்தியா பிரயசதீதகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனா என்று தெரிவித்தாரோ இல்லையோ. பத்திரம் என்ன, புஷ்பம் என்ன, பலம் என்ன, தோயம் என்ன, இதெல்லாம் பண்ணி எனக்கு பூஜையை செய்தால் அதுவே ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்குது. என் பெருமானுக்கு பகு ஆனந்தம் ஏற்படுது. நாளும் புகவிளக்கும் பூம்புணலும் ஏந்தி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் என்ன பண்றா? இது சொல்ற போது எந்த தேசத்தை உகந்தபடி இருந்தாலும், அதாவது அவன் தேசத்தை இப்போ அப்படிப்பட்ட கேள்வியானத்தை உடையவர்களான அந்தனர்கள் என்ன பண்ணுவா? நாளும் புகை விளக்கும் பூம்புணலும் ஏந்தி ஏற்கனவே நன்கு நன்கு அதாவது ஏற்கனவே நன்கு தொட்டதும், அதாவது ஏற்கனவே நன்கு கேட்டவர்கள் ஆதலின் இனி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நேரே என்ன பண்ணலாவா? கைகரித்தே பண்ணலாம். இப்ப அவர்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருந்ததுக்கா, அப்படி தெரிந்து வைத்துக் கொண்டு பகவானை பத்தி என்னென்ன பண்ணுனா எம்பெருமான போய் அடையலாம், மோட்ச பலம் கிட்டுங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்கா. அப்படி இருந்தாலும் அவர்கள் நேரே கைங்கரியமாகிற செயல்ல இறங்க வேண்டியது தானே, நேர போயிடலாம் இல்லையோ. அப்படி அடையப்படுபவனும் அடைவிக்கப்படுபவனும், அதாவது அடையப்படுவனும் அடைவிப்பவனும் யாரு? அவனே என்று உணர்ந்து கொண்டால் என்ன பண்ணணும்? அவனை உணர்ந்து கொண்டால் தொட்டதும் தீண்டினதுமாக செய்யும் செயல்கள் அனைத்தும் கைங்கரியமாக ஆகிவிடும். அதான் இங்க சொல்றா, புகையும் பூவிளக்கும் பூம்புணலும் ஏந்தும் திசை திசையில் சென்றறைஞ்சும் வேங்கடமே வெண்சங்கம் ஊதியவாய் மாலுகந்த ஊர். என்ன சொல்லுடா? இப்படி பூம்புணல் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். கைங்கரியம் என்பது இறை தொண்டு. அதான் என்ன சொல்றோம்? புருஷார்த்தம் என்று சொல்கிறோம். அப்ப நாளும் புகை விளக்கும் பூம்புணலும் ஏந்தி ஏற்கனவே நன்னா இவா ஒரு விதத்திலே கர்மத்தையும் தெரிந்து கொண்டிருக்கார்கள். அதே போல பகவானுக்கு பண்ணக்கூடிய பூஜை புனஸ்காரங்களை தெரிந்து வச்சிருக்கா. வேதம் என்பது அது அதாவது கர்மபாகத்தை சொல்லக்கூடியது, அதையும் தெரிஞ்சு வச்சுடா. அதே போல உபனிஷத்து என்பது பிரம்மபாகம், அந்த பகவானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியத்தையும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப ரெண்டையும் நேரையா பண்ண வேண்டியதானே. அப்போ கைங்கரியம் தான் இனிமையாக இருப்பதால் எம்பெருமானுடைய திருவாராதனத்துக்கு உரிய பொருள்களை சேர்வது போல, அது சேர்வது போல திருமலைக்கு வந்து சேர்வர்கள். இதெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சிருக்கிற வேதவர்கள், வேத விற்பனர்கள், அவளுக்கு அதுவும் கர்மபாகவும் தெரியுது, பிரம்மபாகவும் தெரியுது. இதெல்லாம் தெரிஞ்சு விட்டதுனால அவ எங்க வந்து சேர்றாளாம் அப்படின்னா, ஏந்தி அவ வந்து சேரக்கூடிய இடம் எதுவா இருக்கு? திசை திசையில் சென்னிறைஞ்சும் வேங்கடமே வெஞ்சங்கம் ஊதியவாய் மாலுகந்த ஊர். அவ என்ன பண்றா? எல்லாரும் அப்படி இருப்பதாலே எம்பெருமானுடைய திருவாராதனத்துக்குரிய பொருள்களை சேர்வது போல் திருமலைக்கு வந்து சேருகிறார்கள். எல்லாரும் திருமலைக்கு வந்து சேர்ந்துடலாம். எப்படி?
அவர்கள் யாரு? வேதியர்கள். அப்படி சேருபவர்கள் யாரு அப்படின்னா வேதியர்கள். வேதத்தில் ஒரு பகுதியை பெற்றவர்கள், கற்றவர்களும் வந்து சேருவர்கள். அப்படி சேருபவர்கள் யாரெனில் அவர்கள் கற்றவர்களும் சேருவர்கள், வேதத்தினுடைய உட்பொருளை அறிந்தவர்களும் பிரணவத்தை தெரிந்தவர்களும் வந்து சேருவர்கள். அங்க திருமலைக்கு வந்து சேர்ந்துட்டா அப்படி வந்து சேர்ந்தா அங்க இடம் யாரு இருக்கிற இடம் அப்படின்னா சென்றிரஞ்சும் உட்பொருளை நன்கு கற்றதன் பயன் திருமலைக்கு சென்று சேருவது. திருமந்திரத்தை நன்னா தெரிஞ்சுட்டானா அவ போய் சேர இடம் இது, அது திருமலை தான் என்பதை தெரிவிக்கிறார். வெண்சங்கம் உதியவாய் மால் உகந்த ஊர், அப்படி இருக்கக்கூடிய உபதேசமே அதுதான் திருமலை அப்படிங்கிறத விடத்திலே தெரிவித்து, உகந்த ஊர் வெண்சங்கம் ஊதியவாய் மால் உகந்த ஊர் திசை திசையில் வேதியர்கள் சென்று நெஞ்சும் வேங்கடமே அடியவனுக்கா பகவான் எதிரிகளை எல்லாம் அழித்த கண்ணபிரான் எழுந்துள்ள இருக்கக்கூடிய ஊராகையாலே அடியவர்களுக்கு காப்பதற்காகவே இருக்கக்கூடிய திவதேசமாக இருக்கிறபடினாலே எல்லா திசையிலும் இருந்தும் வேதியர்கள் உட்பட அந்த ஊரை வந்து சேருகிறார்கள் அப்படிங்கிறது 37வது பாசுரம். அடுத்தது 38வது பாசுரத்தாலே ஆச்சரியமாக அவன் திருமலையில் உகந்திருக்கிறானே, அப்படி எழுந்திருக்கக்கூடிய அழக பார்த்தா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை வசதியும் கொண்டாடுறார் ஆழ்வார். திருமலைன்னு சொன்னோம்னா அங்க என்னென்னலாம் இருக்கோ, திருமலை தான் இவருக்கு உத்தேசம். ஆனா ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை வசதியும் கொண்டாடி விடுகிறார். என்ன சொல்றார்? அந்த எம்பெருமானோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் திருமலையானந்தான் பிள்ளைன்னு சுவாமி எழுந்தார் இல்லையோ, அவர் மேலிருந்து புறப்பட்டு கீழே இறங்கி வந்தாராம். பிரசாதம் எல்லாம் கட்டிட்டு மேலேருந்து கீழே இறங்கி வந்தாராம். கீழே இறங்கி வந்துட்டு பிரசாதத்தை அமுது பண்றதுக்காக அதை எடுத்து வச்சுன்னு உட்கார்ந்துருக்காரு. உள்ள பூரா எறும்பு. இதை பார்த்த உடனே அப்படியும் மூடிட்டார். மூடிட்டு நேர 4 மணி நாடி மேலே ஏறினார். மேலே ஏறி அந்த திருமலையிலே வச்சுட்டு வந்துட்டார். ஏன்னா இந்த திருமலையில இருக்கக்கூடியவா எல்லாரும் நித்தியசூரிகள் தான். இந்த எறும்பு பிரசாதத்துல எறும்பு வந்திருக்கோ இல்லையோ, இது யாரா இருக்கும்? நித்தியசூரிகளா இருக்கும். அதை மேலேந்து பெருமாளை சேவிக்கிறதுக்காகத்தானே இந்த நித்தியசூரிகளா வந்திருக்கா. அவர்களை கொண்டு போய் கீழே இறக்கி விட்ட பாபம் நம்மிடத்தை சேரலாமா? வேண்டாமோ இல்லையோ, கூடவே கூடாது. அதனால திருவனந்தான், அதாவது திருமலை அனந்தான் பிள்ளை இங்கிருந்து இந்த பிரசாதத்தை கொண்டு போய் திரும்ப மேல கொண்டு விட்டுருக்கணும்னா நம்மளால் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்க மாட்டோம். அவர்களுக்கு அவர்கள் வாழ்ந்ததே பகவானை தவிர மற்றொன்று அவர்கள் நினையார்கள். பகவானுடைய அடியவர்களை பத்தி மற்றொன்னை நினையார்கள். எந்த ஒரு வஸ்துவா இருந்தாலும் அந்த திருமலையில நித்தியசூரிகள் தானே வாழ்ந்துட்டு இருக்கா. ஒவ்வொன்றுமா இருக்காளு. இப்படி ஆழ்வார் சொல்லிருக்காரு இல்லையோ, இப்படி இருக்கலாமே, இப்படி இருக்கலாமே, மீனாய் பிறக்க வேணும், குறுகாய் பிறக்க வேணும், கம்பமாய் பிறக்க வேணும், மரமாய் பிறக்க வேணும், படியாய் கிடந்து உன் பவளமாய் காண வேணும், இப்படின்னு இவ்வளவு சொல்லியிருக்காரு. அந்த திருமலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துவுமே நித்தியசூரியனுடைய அம்சமாகத்தான் உள்ளது. அப்படி இருக்கிற போது அதை கீழே வரலாமா? இப்ப ஆழ்வாருக்கு என்ன நினைவுன்னா, பொய்யாழ்வார் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, இந்த பாசுரத்தாலே திருமலையில இருக்கக்கூடிய எல்லா வஸ்துவும் ஒவ்வொன்றை பார்த்தாலும் பகவானுடைய சம்பந்தத்தை பெற்றதுன்னு, அந்த சம்பந்தத்தை பெற்றதுனால ஊரும், அதாவது ஊரும் மரியரவம் ஒன்குரவர் மால்யானே, ஊரும் அதாவது முதல்ல சொன்னார் ஊரும் மரியரவம் ஒன்குரவர் மால்யானே பேரவெறிந்த பெருமணியை காருடையமின்ன புற்றடையும் வேங்கடமே மேலசுரர் எம்மென்னு மாலதிடம் ஊரும் மரியரவம் ஒன்குரவர் மால்யானே பேரவறிந்த பெருமணியை காருடையமின்ன புற்றடையும் வேங்கடமே மேலமரர் எம்மென்னும் மாலதிடம் என்று தெரிவிக்கிறார். இந்த ஒவ்வொரு வஸ்துவும் திருமலையில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துவுமே எம்பெருமானோடு சம்பந்தப்பட்டது எப்படிங்கிறத இந்த பாசுரத்தாலே தெரிவிக்கிறார். ஆஹா, ஆழ்வார் அத்தலத்தில் அவனோடு தொடர்பு இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களையும் பொருள்களை எல்லாம் உகந்து வர்ணிக்கிறார். அதுலதான் ஓரிடம் விரும்பத்தக்கது. ஒரு இடம் நமக்கு மட்டும் பிடிச்சு போச்சுன்னா அத்தோட இருக்கிறது பூரா சம்பந்தப்படுத்தி திரும்ப சொல்லிட்டே இருப்போம். எங்க போனாலும் திரும்ப அதையே சொல்லுவோம். திருமலையா இருந்தா அப்படி இருக்கும், திருவேங்கடமா இருந்தா அப்படி இருக்கும், திருவரங்கமா இருந்தா அப்படி சொல்லிட்டே இருப்போம் இல்லையோ. அது மாதிரி ஒரு இடம் நமக்கு பிடிச்சு போச்சுன்னா அதோட சம்பந்தத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டே இருப்போம் இல்லையோ. அது மாதிரி எல்லாமே நமக்கு பிடித்து விடுகிறதே. அது மாதிரிதான் ஆழ்வாருக்கு இங்க அடையத்தக்க இடம் இதுவா இருக்கு. அதனாலே அங்க இருக்கக்கூடிய பொருளுமே இவருக்கு ரொம்ப பிடித்து விடுகிறது. முதல்ல அதாவது ஊரும் மரியரவும் ஒன்குரவர் மால்யானே, முதல்ல குறவரை சொன்னான். அங்க குறவர்கள்லாம் இருக்கலாம். குறவர்கள்லாம் நிறைய இருக்கா, மேலான குறவர்கள். அவ வம்சத்துல குறவர்கள் யாரான்னு திருமலை விட்டு கீழே போயிட்டானா
அவன் கீழே போயிட்டான் பழி சொல்லுவாளாம். திருமலையை விட்டு எவனாவது போவனா அப்படின்னு சொல்லுவாளாம். அங்க குறவர்கள் கூட அங்க மலையில இருக்கிறவா மலையில இருந்துட்டே இருப்பா, வாழ்ந்துட்டே இருப்பா, அங்கேயே தான் இருப்பா, மலையை விட்டு கீழே வரமாட்டான். அதுல யாரானும் ஒரு குறவன் ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக அந்த திருமலையை விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிட்டானா அவனோட சேர்க்கவே மாட்டானாம். அவன் நம் ஜாதி அல்ல, நம்ம விட்டு ஓடி போயிட்டான், அதனால இவன் ஊர்ல இந்த மலையில இனிமே சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அவளுக்கு வருத்தமாக இருக்குமா, பழி சுமத்தவர்களாம் அவன் மேலே. அதனால மேலான குறவர்களாக இருக்கின்றபடினாலே மால் யானை பேர யானைகள்லாம் இந்த குறவர்கள்லாம் எதுவும் விட்டா அந்த மணிகள்லாம் போய் அவன் மாணிக்கத்தை போய் அதோட விட்டா அதுக்காக யானைகள்லாம் நகர்ந்து போறதாம். அதான் யானைகள் விலகி செல்லுகிறது. அப்படி போனா எரிந்த பெருமணியை மணியை விட்டு அடிக்கிறான். அடிச்சா அந்த பெரிய மாணிக்கம் இந்த யானை மேல குறவர்கள்லாம் போட்டா அது அந்த சத்தத்துக்காக அது ஓடுறது. அதுக்கப்புறம் காருடைய மின் என்ன, கார் அப்படின்னா மேகம், இந்த மேகத்துல இருக்கக்கூடிய மின்னல் அப்படின்னு நினைச்சு இது வேகமா இந்த குறவர்கள் அப்படி மேல அடிக்கிறாளோ இல்லையோ, அடிச்சா பெரிய மாணிக்கத்தை போட்ட உடனே ஒரு சத்தம் வருது. சத்தத்தை பண்ண உடனே கார் அப்படின்னு நினைச்சுது. மேகத்துல வரக்கூடிய மின்னல், அந்த காருடைய மின் என்ன, இந்த கார் மேகத்துல இருக்கக்கூடிய மின்னலாக்கும் இது சத்தமோ அப்படின்னு நினைத்து கொண்டு என்ன பண்ணுதான், ஊரும் மரி அரவம், நிறைய ஊர்ந்து போகக்கூடியதான அரவம், இந்த பாம்புகள்லாம் சத்தத்தை பார்த்த உடனே புற்றுக்குள்ள ஓடிப்பட்டா அந்த ஊரும் மரி அரவம் ஒற்குறவர் மால் யானை பேரவரிந்த பெருமணியை, இந்த குறவர்கள் மணியை விட்டு எடுத்தா யானை மேல அடிச்சா யானை ஓடுனா அதோட சத்தம். அதுக்கப்புறம் கார், அந்த மழை மேகத்துல இருக்கக்கூடிய மின்னல் அதோட சத்தம், இதெல்லாம் சேர்ந்து வருது. வந்துட்டா அவருக்கு என்ன ஏற்படுதான் அப்படின்னா, காருடைய மின் என்ன புற்றடையும் மேங்கடமே, புத்துக்குள்ள ஓடிப்படுது. இது இந்த பாம்பு புத்துக்குள்ள ஓடிப்படுதுன்னா புற்றடையும் மேங்கடமே, அந்த இடிக்கு அஞ்சி புறப்பட்டுத்தானும் அந்த பாம்பானது உள்ளுக்குள்ளப்படுது. வேங்கடமலையே, அந்த வேங்கடமலைக்குள்ள எம்மென்னுமாலதிடம் எங்களுடையது என்று நினைக்கும். இதெல்லாம் ஒண்ணுமே சம்பந்தம் உடையதோ இல்லையோ குறவர சொல்றார். ஏன்னா திருமலை ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. இந்த பொய்கை ஆழ்வாருக்கு திருமலை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா 9 வாரம் விடுவாரோட திருமலைய 9 ஆழ்வார்கள் மங்களாக பண்ணியிருக்கான். இந்த திருமலையை ரொம்ப பிடிச்சு போச்சு இருக்கு. அதனால என்ன பண்ணார், மாலுகந்த ஊரும் இல்லையோ, அதனாலே திருமலையை பிடிச்சு போச்சு. அங்க இருக்கிற பெருமாள் தான் மேல இருக்கிறவன் தான் கீழே வந்திருக்கான். விண்ணோர்கள், அந்த விண்ணவர்களும் சரி மன்னவர்களும் சரி 2 பேரும் சேர்ந்து ஒரு தாயான ரெட்டப்பிரசவம் 2 குழந்தை பெற்றிருக்கா. அவ பெற்றிருக்கான்னா குழந்தைகளுக்கு பால் எப்படி கொடுக்கணும், இருமருங்கிலும் பாலமுது சுரப்புக்குமா போலே, அந்த குழந்தைக்கு 2 பக்கத்துலையும் பால் கொடுக்குற மாதிரி மேல இருக்கக்கூடியவர்களுக்கும் விண்ணவர்களுக்கும் சரி மன்னவர்களுக்கும் சரி 2 பேரும், மன்னவர்கள் மேலே ஏறி எம்பெருமானை சேவிக்கும்படி, விண்ணவர்கள் மேலிருந்து கீழிறங்கி எம்பெருமானை சேவிக்கும்படி, திருவேங்கடத்திலே எம்பெருமான் திருவேங்கடமாக எம்பெருமான் வெங்கடேச பெருமானாக ஸ்ரீனிவாச பெருமாளாக எம்பெருமான் எழுந்தருளி உள்ளானே, அந்த வேங்கடமலையானாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அத்தனை சௌலபியம் 2 பேருக்குமா சேர்ந்து ஏற்றிருக்கானோ இல்லையா எம்பெருமான், இவரும் சேவிக்கலாம் அவரும் சேவிக்கலாம், அத்தனை தூரம் பெருமை இருக்கக்கூடிய எம்பெருமான். அந்த இடம் இவருக்கு பிடிச்சு போச்சு. அதனால அங்க இருக்கிற குறவர்கள் பிடிச்சு போயிருக்கு, அவர்கள் எரியக்கூடிய மாணிக்கம் பிடிச்சிருக்கு. அதனாலே யானை ஓடுறது, அது சத்தம் கேட்கறது, அந்த சத்தம் கேட்கறதுனாலே பாம்பானது புதுக்குள்ள ஒளிஞ்சிடுது. ஊரும் மரி அரவம் பொன்குறவர் மால் யானை அப்படின்னு சொல்லி அந்த புற்றுக்குள்ள ஓடினா, இதெல்லாம் மேலான தேவர்கள், மேலசுரர் அப்படின்னு சொன்னார். மேலசுரர் மேலாக இருக்கக்கூடிய தேவர்களாக இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் எல்லாம் எம்மென்னும் மாலதிடம் எங்களுடையது என்று நினைக்கும் எம்பெருமானுடைய திவ்யதேசம். ஏன்னா அந்த திவ்ய நித்தியசூரிகள் எல்லாம் இங்கே இருந்து கொண்டு எம்பெருமானை கீழிறங்கி வந்து சேவிக்கிறார்கள் அப்படிங்கிற பெருமை இந்த திவ்யதேசத்துக்கு உண்டு. இது எங்களோடதுன்னு தேவர்கள்லாம் சொல்லலாம், நித்தியசூரிகளும் சொல்லுகிறார்கள் இந்த திவ்யதேசம் எங்களோடது அப்படின்னு திருவேங்கடமலையை சொல்லிக் கொள்ளப்படும் என்றால், அந்த திருவேங்கட மாமலைக்கு ஒண்ணுமேதோட நம் வினை போகுமேன்னு சொன்னார்கள் ஆழ்வார். ஒண்ணுமேதோட நம் வினை போகுமே, அந்த திருவேங்கடத்தை சொல்லிட்டோம்னா நம்முடைய வினையெல்லாம்
ஓய்ந்து போகும் என்று ஆழ்வார் அங்கேயும் தெரிவித்தார். ஆக இப்போ 39வது பாசுரம். இந்த பாசுரத்தாலே அவன் இல்லாத இடம் தான் ஏதாவது உண்டா? இதுல என்ன சொல்ல வர்றார்? பகவான் இல்லாத இடம்தான் உண்டா? அவன் தான் அடியவர்களுக்கு செய்யாத காரியங்கள் தான் உண்டா? அவன் பக்த ஆசிரித வத்சல். ஆசிரிதர்களுக்கு, அந்த ஆசிரிதர்கள் பக்தர்கள் சொன்னா ஆசிரிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய வாத்சல்யம். பக்ஷபாதின்னு சொல்லுவார்கள். ஆசிரித பக்ஷபாதி. பகவான் ஒரு அடியவர்கள் மேலே அவர்களுக்கு பக்ஷபாதியாகவே எப்பொழுதும் இருக்கிறான். அதாவது பாண்டவர்களை பார்த்தா மம பிராணாகி பாண்டவாக என்று கண்ணன் பெருமான் சொல்லுகிறான். அவர்கள் எனக்கு உயிர் மூச்சு போலே என்று சொல்றார். இங்கே எம்பெருமான் இல்லாத இடம், அவன் இல்லாத இடம் தான் ஏதாவது உண்டா? சர்வ வியாபியோ இல்லை. ரெண்டாவது சொன்னா அவன் தன் அடியவர்களுக்காக செய்யாத காரியங்கள் தான் உண்டா? அவன் அடியவர்களுக்கு பண்ணாத காரியம் தான் உண்டா? அப்படி இருக்கும்போது மற்ற இடங்களை காட்டில திருமலைக்கு உண்டானதான தனிச்சிறப்பிதான் என்ன அப்படின்னா, மற்ற இடங்கள் போலல்லாமல் அவன் மிகவும் விரும்பி நித்தியமாக எழுந்தருள் இருக்கக்கூடிய உபதேசம் அப்படிங்கிற சிறப்பு திருமலைக்கு உண்டு அப்படின்னு ஆழ்வார் விடத்தில் தெரிகிறார். பெருமான் இல்லாத இடம் இல்லை. சரி, ரெண்டாவது அவன் பக்தர்களுக்கு பண்ணாத காரியம் இல்லை. அப்படி இருக்கிற போது இதுக்கு மட்டும் என்ன ஏத்தம்? இந்த திருமலைக்கு மட்டும் என்ன ஏத்தம் அப்படின்னு சொல்லுவதை தெரிவிக்கிறார். இடந்தது பூமி எடுத்தது குன்னம் கடந்தது கஞ்சன முன்னஞ்ச. இடந்தது பூமி எடுத்தது குன்னம் கடந்தது கஞ்சன முன்னஞ்ச. கிடந்ததுவும் நீரோதமாக கடலே நின்னதுவும் வேங்கடமே பேரோத வண்ணர் பெரிது. இதான் 39வது பாசுரம். பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கான். அவன் பக்தர்களுக்கு பண்ணாத காரியங்களே இல்லை. அப்படி இல்லாத போது, அப்படி இருக்கிற போது பகவான் இங்கதான் இருக்கான், இதுதான் பெருசா அப்படின்னா இந்த திருமலைக்கு இருக்கக்கூடிய பெருமையை சொல்லுகிறார் ஆழ்வார் பாசுரத்தாலே. பேரோத மன்னர் அப்படின்னா கடல் போல நிறத்தவுடையவன். பேர் ஓதம் அப்படின்னா கடல். ஓதம் அலைகடல். அந்த அலைகடலாக இருக்கக்கூடிய அந்த நிறத்தவத்தவனாகவனும் எம்பெருமான் உள்ளான். அதான் பேரோத மன்னர். அந்த கடல் போல இருக்கக்கூடிய எம்பெருமான் முன்னிடந்தது பூமி. முன்னிடந்தான் பூமியை. வராகப் பெருமானாக கடலாய் எனமாய் நிலங்குண்ட என் அப்பனே கண்ணான் ஆழ்வாருடைய திருவாக்கு. முன் இடந்தான். இடந்தது குன்னம், அதாவது இடந்தது பூமி எடுத்தது குன்னம். இடந்தான், பூமியை இடந்தெடுத்தான். அருகா பூமி பிராட்டி உள்ளுக்குள்ள பாசுதூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டருளால் மாசுடம் பின்னிர்வாரா மனவிலா பண்ணியாம்னு நாச்சியார் திருமொழி பாசுரம். உள்ள போய் தானும் ஒரு கடலாக மகாவராகா ஸ்புடபத்மலோச்சனஹா என்று தானும் எம்பெருமான் கீழே போய் இடந்தது பூமி, அந்த பூமி பிராட்டி மேலெடுத்தான். எடுத்தவன் பேரோத மன்னர். அந்த கடல் நிறத்த ஒத்தவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் முன்னிடந்தது பூமி. முன் கிருதயுகத்திலே பண்ணினான். சரி, மேலே சொன்னான் எடுத்தது குன்னம். குன்னம் கோவர்த்தன மலையைத்தானும் குடையாக குடைத்தான். குன்னமேந்தி குடர்மடகாத்தவன் என்று சொல்ல முடியும். அன்னுலக வளர்ந்த அடிபூத்தி சென்னங்கத்தன் நிலங்கு செத்தாய்தல் போத்தி பொன்னச் சகடமதைத்தாய் விழுவத்தி கண்ணுகுடிலாயிருந்தாய் குன்னுடையாய் எடுத்தாய் குணம் போத்தி. ஆன்று சம்சயம் தான் எல்லோரையும் தான் பால் ரட்சித்து கொடுத்து ஆதரம் பெருக வைத்த அழகனோன்னு சொல்லுவது போலே எல்லாரையும் தன் பக்கத்திலே ஈர்க்கிறார். தன்னுடைய குணத்தாலே, கல்யாண குணத்தாலே ஈர்க்கிறான். எல்லோரையும் சேர்த்து பார்த்து அவர்களை ரட்சித்து கொடுக்கிறான். அப்படி கொடுக்கிறதுனாலே எடுத்தது குன்னம். மேல சொன்னா இடந்தது பூமி எடுத்தது குன்னம் கடந்தது கஞ்சன முன்னஞ்ச. கஞ்சனை தானும் அஞ்ச கடந்தது. அவனை பயப்படும்படியா பயாக்னி கொளுத்துமா போலே எம்பெருமான் அவனுக்கு எப்போதும் அப்படியே கருத்தை படைத்த கஞ்சன் மையத்தில் நெருப்பென்ன நெருடுமாலே அப்படின்னு சொல்லும் போது அஞ்ச கடந்தது, பயப்படும்படி அழித்தது. யாரை? கஞ்சன முடித்தான். கிடந்தது, அவன் எங்க சாணிச்சுருக்கான்? முதல்ல சொன்னார் இடந்தது பூமி வராபெருமான். மேலே சொன்னார் எடுத்தது குன்னம். அவர் எடுத்தது கோவர்தன உத்தரணம் பண்ணினான். கடந்தது கஞ்சன முன்னஞ்ச. கஞ்சன முடித்தான். சரி, கிடந்ததுவும் நீரோதமாக கடலே. கிடந்தது பெருமாள் சாணிச்சிருக்கான். எங்க சாணிச்சிருக்கான் அப்படின்னா கிடந்ததுவும் மாகோ, அதாவது கிடந்ததுவும் நீரோதமா கடலே. பெருமாள் சாணிச்சிருக்கிறது பார்க்கடலுள்ளே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான். அங்க போய் எம்பெருமான் அங்க சாணிச்சிருக்கான். சரி, நீரோதமாக கடலே பெரிது நின்னதுவும் வேங்கடமே. நின்னதுவும் வேங்கடமே.
ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றா சொல்ற பாருங்க. முதல்ல இடந்தது பூமி ஒரு அவதாரம், அதுக்கப்புறம் எடுத்தது குன்னம் அது ஒரு அவதாரம், அதுக்கப்புறம் கடந்தது கஞ்சன முன்னஞ்ச எட்டாவதாரம், அதுக்கப்புறம் கிடந்ததும் நீரோதமாக கடலே பெருமாள் பார்க்கடலுள்ளே பள்ளி கொண்டிருக்கிறார். மேலே நின்னதுவும் வேங்கடவே, நின்னது நிற்கிறது எங்க நிற்கிறார் பெருமாள், அவன் திருவேங்கடத்திலே நிற்கிறான். பேரோத வண்ணர் பெரிது, கடலை போல அப்படியே க்ஷாமல ரூபமாக, அப்படியே காரா கொண்டல் வண்ணனா கோவலனா பெருமாள் அப்படியே நீளமா கருப்பான்னு தெரியாத அளவுக்கு ஒரு அளவு, அந்த அழகோடு இருக்கக்கூடிய எம்பெருமான் நீலமேக க்ஷாமலனா அத்தனை தூரம் இருக்கக்கூடிய எம்பெருமான் இத்தனை அவதாரங்களை பண்ணுகிறான். எதற்காக அப்படின்னா, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே என்று எம்பெருமான் இத்தனை அவதாரங்களை பண்றானே. எதுக்காகனா, சாதுக்களை ரட்சிப்பதற்காக, துஷ்டர்களை நிரசனம் பண்ணுவதற்காக, தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக, இதற்காகத்தானே அவதாரம் பண்ணுகிறான். அதைத்தான் இவ்விடத்திலே தெரிவிக்கிறார். இதற்காக எம்பெருமான் இங்கு எழுந்துள்ளி உள்ளார். அதனாலதான் இந்த திவதேசத்துக்கு அத்தனை பெருமையா. அதைத்தான் சொன்னார். பிரளயாபத்தில் இருக்கக்கூடியதான அந்த நேரத்திலே பிராட்டியை கொண்டு போய் ஹிரண்யாட்சம் கொண்டு வச்சுட்டான் பெருமான், இடந்தெடுத்தான் பூமி பிராட்டியை. அதே போல எட்டாவதாரத்திலே எடுத்தது குன்னம், அவன் இந்திரனுடைய கோபத்துக்கு ஆளாகினபடியினாலே தான் கல்லெடுத்து கண்மாரி காத்தான், இவர்களை எல்லாம் ரட்சித்து கொடுத்தான். அப்படி இருந்தா அந்த இடந்தது பூமி என்ன, எடுத்தது குன்னம் என்ன, கடந்தது கஞ்சனை என்ன, இத்தனையும் வந்திருந்தாலும் பெருமாள் சனிச்சிருக்கிறது திருப்பார்கடலே கூப்பீடு கேட்கும் இடமா. அப்படி இருக்கிறவன் திருப்பார்கடலில் சனித்துக் கொண்டிருக்கும் அழகு, இவ்வழகுகள் அனைத்து சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கான். பெருமாள் வராகாவதாரமா பண்ண அழகு, எட்டாவதாரத்துல பண்ண அழகு, கஞ்சனை முடிச்ச அழகு, இதெல்லாத்த விட ஒரு அழகு எங்க இருக்குன்னா பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கிற அழகு. இதெல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா ஒரு அழகு எங்கே உள்ளது அப்படின்னா திருவேங்கடமலையிலே உள்ளது. அந்த திருவேங்கடவனிடத்துலதான் இருக்கான். அதுதான் இந்த 39வது பாசுரத்தை சொல்றார். மேலே 40வது பாசுரமாக பெருவில் வகழி கொரவர்கை செந்தி வெறுவி புனம் துறந்த வேழம் இருவிசெம்பில் மீன் வீழ கண்டஞ்சும் வேங்கடமே மேலசுரர் கோன் வீழ கண்டு வந்தான் குன்னு. பெருவில் வகழி குறவர்கை செந்தி பெருவி புனம் துறந்த வேழம் இருவிசெம்பில் மீன் வீழ கண்டஞ்சும் வேங்கடமே மேலசுரர் கோன் வீழ கண்டுகந்தான் குன்னு. 40வது பாசுரத்தாலே என்ன தெரிவிக்கிறார்? இந்த திருமலையிலே நித்தியவாசமாக எழுந்துள்ளிருப்பதனுடைய பயனாக அவன் நினைத்திருப்பது அடியவர்களுடைய விரோதிகளை போக்கி மகிழ்வது. பெருமாள் திருவேங்கடமலையில எதுக்காக நிற்கிறாரான்னா, அடியவர்களுக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாது. அவர்களுக்கு யாராலும் தொந்தரவு கொடுத்தா அந்த விரோதிகளை போக்கி அவர்களை ரட்சிக்கப்பதே எம்பெருமானுக்கு உயர்ந்த திருநோக்கு. அதனாலதான் பெருமாள் அங்க எழுந்துள்ளி இருக்கிறதுக்கு பயன் என்னவா? திருமலையில பெருமாள் எழுந்துள்ளி, ஏன்னா அவதாரத்துக்கு பயன் சொல்லிட்டா சாதுக்களை ரட்சிப்பது, விரோதிகளை முடிப்பது, தர்மத்தை ஸ்தாபிக்கிறது சொல்லிட்டோம். ஆனா திருமலையில எதற்காக இருக்கிறாராம் பெருமாள் அப்படின்னா, திருமலையிலே நித்தியவாசமாக எம்பெருமான் எழுந்துள்ளிருப்பதற்கு பிரயோஜனம் அவன் அடியவர்களுக்கு ஒரு கட்டமும் ஏற்படக்கூடாது. அந்த கட்டம் ஏற்பட்டதுன்னா அதை முடித்து, விரோதியை முடித்து அவர்களுக்கு நல்ல பயனை கொடுப்பது, அதன் மூலமாக எம்பெருமான் மகிழ்வது. பெருமாளுக்கு மகிழ்ச்சிங்கிறது உண்டா? இல்ல பெருமாளுக்கு துக்கம்ங்கிறது உண்டா? பெருமாளுக்கு தோஷம்னு உண்டானா அதுவும் எம்பெருமானுடைய குணத்திலே கொள்ளப்பட வேணும் அப்படி சொல்லுவா. பெருவில் புகழ் பெருவில் பகழி, பெரிய வில்லையும் அம்புகளையும் உடைய, பெருவில் பகழி பெரிய வில்லையும் அம்புகளையும் உடையதாக குறவர்கை செந்தி, அந்த குறவர்கள்லாம் கையில் பிடித்து நெருப்புக்கு அஞ்சி, அவ என்ன பண்ணுவா, குறவர்கள்லாம் கையில நெருப்பு பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காளாம். அப்படி இருக்கக்கூடியவர்கள் சிவந்த நெருப்புக்கு அஞ்சி புனம் துறந்த வேழம், அதுக்காக இவர குறவர்கள்லாம் மலையில திருமலையில நிறைய செந்தியை பிடிச்சிட்டு நிறைய சொல்ல முடியும், இந்த தீப்பந்தத்தை பிடித்து கொண்டு அப்படி போறதுனால இந்த யானைகள்லாம் பயந்து பயந்து ஓடலாம். பெருவில் பகழி பெரிய வில்லையும் வச்சுருக்கா, அம்புகளை வச்சுருக்கா, அதுக்கப்புறம் கையில பந்தம் பிடிச்சிருக்கா. இதெல்லாம் பிடிச்சிட்டு போறதுனாலே யானைகளுக்கெல்லாம் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருக்கு. புனம் துறந்த வேழம், அது
அந்த வயலை விட்டு நீங்கியதாக இருக்கக்கூடிய யானை. அது இவர்களை பார்த்து பயந்து ஓடுது. இரு விசும்பில் மீன் வீழ, ஆகாசத்திலேருந்து நட்சத்திரம் விழ விழுது. ஆகாசத்திலேருந்து இரு விசும்பு மேல இருக்கக்கூடிய ஆகாசத்திலேருந்து நட்சத்திரம் கீழே விழுகிறது. மேலே கண்டஞ்சும் வேங்கடமே, அதை கண்டு பயப்படும்படியாக இருக்கக்கூடிய வேங்கடம். இந்த திருமலையில குறவர்கள்லாம் வாழறான். கீழே சொன்னோம், இந்த குறவர்கள்லாம் வாழறா. அவர்கள் போனோம்னா, ராத்திரி போனோம்னா அவ என்ன பண்ணுவா, தீப்பந்தம் பொத்திப்பா, கையில அம்பு வச்சிருப்பா, கத்தி வச்சிருப்பா, பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் வச்சிருப்பா. இதை பார்த்து பயப்படுறது ஒண்ணு. இன்னொன்னு ரெண்டாவது, பந்தத்தை பார்த்து பயப்படுறது ஒண்ணு. எல்லாம் ஓடுது. ஒன்னொன்னு ஒவ்வொரு வேழவும் ஒவ்வொரு பக்கம் ஓடுது. எல்லாம் கூட்டம் கூட்டமா ஓடுதோ இல்லையோ. அதை கண்டு பயப்படும்படியாக இருக்கக்கூடிய திருவேங்கட மலையிலே மேலசுரர் கோன் வீழ, முன்னொரு காலத்திலே அசுர தலைவனான இரணியன் முடிந்து விழ கண்டுகந்தான் குன்னு, அதை பார்த்து மகிழ்ந்தவனுடைய மலை. என்ன சொல்ல வரார்? பெரிய வில்லையும், அதாவது பெரிய வில்லையும் அம்புகளையும் உடைய பெருவில் மகழி, நிறைய பெரிய வெள்ளையும் அம்பையும் உடையவதாக இருக்கக்கூடிய குறவர்கள். அதுக்கப்புறம் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தீப்பந்தம், இதெல்லாம் பார்த்து யானைகள்லாம் ஓடுது. எங்க ஓடுதுன்னா, மேலே இந்த நட்சத்திரம் வேற விழுது. இதெல்லாம் எங்க இருக்குன்னா, இப்படி இருக்கக்கூடிய திருமலை இருக்க. அது இதை சொல்ல போது, அதாவது ராமபிரானுடைய அம்பியினுடைய கூர்மையில் நம்பிக்கை வைத்து அச்சம் கெட்டு இருப்பவர்களோ ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும். ராமபிரானுடைய அம்பினுடைய கூர்மை, அந்த கூர்மைக்கு ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அவ்வளவு அதுக்கு அது இருக்கே, அதனால நமக்கு அச்சமே இல்லை அப்படின்னு நினைப்பவர்கள். எனவே வாழ்வார் குறவரை வில்லின் கூர்மையை கூறுகிறார். குறவர்களுடைய வில்லில் இருக்கக்கூடிய கூர்மையை சொல்றாராம். லாமலட்சுமணர்கள் வில்பிடித்தார் போல இன்னும் திருமலையில் குறவர்கள் வில்பிடித்திருப்பது. ராமலட்சுமணர்களை போல குறவர்கள்லாம் வில்ல பிடிச்சிருக்காளா. அங்கே வில்லையும் கூறிய அம்புகளையும் ஒரு கையில் உடைய குறவர்கள் மற்றொரு குறவர் கையில் இருளை போக்குவதற்கு தீப்பந்தங்களை ஏந்தி கொண்டு வரா. அப்படி வயல்களை காக்க செல்கிறார்கள். அப்படி வரும் பொழுது வயல்கள்ல இருக்கக்கூடிய யானைகள்லாம் இந்த தீப்பந்தத்தினுடைய நெருப்பை பார்த்து பயப்படுது. இப்போ அதுக்கப்புறம் இருவிசிம்பில் மீன் வீழ கண்டஞ்சும் வேங்கடமே, இப்படி தீப்பந்தங்களுக்கு அஞ்சி போய் போன இடங்கள்ல விசாலமான ஆகாசத்திலிருந்து நட்சத்திரங்கள் பூமியில விழுது. இதை பார்த்தா யானைகளுக்கு பயமா இருக்கு. அப்ப குறவர்கள் தீப்பந்தங்களை தங்கள் மீது வீசுகிறார்கள் அப்படின்னு அது பயப்படுதான். அந்த தீப்பந்தத்தை வீசி அதுல இருந்து அந்த நட்சத்திரம் வந்து விழுதுன்னு அது நினைச்சுடுது. வயல்களிலாவது தீப்பந்தங்கள் வேறு காரணத்திற்காக என்ன நினைக்கலாம். ஆனா இங்கோ அப்பந்தங்கள் தங்களை குறித்தே எரியப்படுகின்றனவே என்று அந்த யானைகள் எல்லாம் அஞ்சுகின்றன. அப்படி மேலசுரர் கோன் வீழ கண்டுகொண்டான் குன்னு, யானைகள் அஞ்சியதை கண்டவுடன் நரசிம்மனை கண்டு இரணியன் அஞ்சியதே நினைக்கிறார். யானைகள்லாம் அஞ்சு தோல்லியோ தீப்பந்தத்தை பார்த்து. இப்ப ஆழ்வார் என்ன நினைச்சுக்கிறார்னா, நரசிம்மனை பார்த்து அந்த இரணியன் அஞ்சினானே, அத மாதிரி இங்கே இவர்கள்லாம் அசுரர்களுக்கு அரசனான இரணியனை முடித்து சிறுவனுடைய பிரகலாதனுடைய பகைவனை அழிக்க பெற்றோமே, அப்படின்னு பகவான் மகிழ்ந்தானோ இல்லையோ. எம்பெருமான் எழுந்தருள் இருக்கும் இடம். இப்படி பக்தர்களுடைய பயத்தை போக்கி அவர்களை ரட்சித்து, அதை ரட்சிப்பதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்திக்கொள். அந்த மகிழ்ச்சி பெருமாளுக்கு ஏற்படுது. பக்தர்களுடைய கட்டத்தை போக்கி அந்த கட்டத்தை போக்குவதனாலே ஏற்படுகிற மகிழ்ச்சியே தனக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறதுன்னு பெருமாள் நினைச்சுக்கிறாரா. அடியவர்களுடைய விரோதிகளை போக்குவதே எம்பெருமான். அப்படி இருக்கிற எம்பெருமான் எங்க இருக்கான் அப்படின்னா, அவன் இருப்பது அவர்கள் எழுந்துள்ள இருக்கும் இடமே திருமலையாகும். அப்படி இன்னும் அடியவர்களுக்கு பகைவர்கள் உண்டானால் அவர்களையும் அழிக்க வேண்டும் என்று இன்னும் இப்ப ஏதோ இரணியனை முடிச்சுட்டான்னு சொன்னோம். இன்னும் பகைவர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் எல்லாம் முடிக்கணும். பக்தர்களுக்கு ஒரு கட்டம் இருக்கக்கூடாது. அந்த பக்தர்கள்லாம் ஆனந்தமாக வாழ வேண்டும், பக்தி பண்ண வேண்டும். அவர்களுக்கு நான் ரட்சித்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் ஆனந்தமா இருக்கணும். அப்படிங்கிறதுதான், அதுதான் அல்லிக்கமல கண்ணனாக இருக்கும். பக்தர்களை பார்த்துட்டா பெருமானுடைய கண்கள் அப்படியே சிவந்த திருக்கண்களா, வாத்சல்யத்தையே குதிரை சிவந்த கண்களாக பெருமானுடைய திருக்கண்கள் இருக்கும். பகவான் இருப்பதே எதற்காகவா? பக்தர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன அங்கு எழுந்தோடு இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய இடம் என்ன? அதுவே திருமலை அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை தலை கட்டுகிறார் 40வது பாசுரத்திலே. இப்படி சில அர்த்தங்களை வியாக்கியான கொண்டு சில அர்த்தங்களை இந்த கோட்டியிலே சொல்லும்படியான ஒரு பிராப்தத்தை கொடுத்த சுவாமி இத்திராஜ ஜீயர் சுவாமியினுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடிக்கொண்டு
தோஷங்களை பொறுத்து அருள வேணுமாக பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரமஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினி பூயாது நித்தியஸ்ரீ நித்தமங்கலம் என்று சொல்லி அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.